கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆவியானவராலே திட்டமாக தெளிவாக காண்பிக்கப்பட்ட, உணர்த்தப்பட்ட, வழிநடத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலையும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை தேவனுடைய ஊழியக்காரராகிய பவுல் என்று சொல்லப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர், தேவனுடைய ஊழியக்காரர், 3 கேட்டகரி உள்ள தேவ மனுஷனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம். இது ஒரு மனிதனுக்கு, ஊழியக்காரனுக்கு, வாரிசுக்கு, ஒரு தேவனால் பயன்படுத்த போகிற ஒரு நபருக்கு எழுதப்பட்ட கடிதம், நிருபம். இந்த வேதத்தை கருத்தை படிச்சிங்கன்னா பவுல் மூலியமாக 13 நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த 13 நிருபங்களும் வித்தியாசமான கோணத்தில் எழுதப்பட்டிருக்கு. சில நிருபங்கள் சபைக்கு எழுதப்பட்டது, சில நிருபங்கள் பட்டணங்களுக்கு எழுதப்பட்டது, சில நிருபங்கள் தனி நபர்களுக்கு எழுதப்பட்டது. அது தீமோத்தேயு என்கிற ஊழியக்காரனுக்கு எழுதப்பட்டது. அந்த பர்டிகுலர் தீமோத்தேயு எப்படியெல்லாம் ஊழியத்தில் இருக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது. அதே போல் தீத்துவை வாசித்து பார்த்தால் தீத்து என்கிற ஊழியக்காரனுக்கு எழுதப்பட்டது. பிலமோன் அப்படிங்கிற புஸ்தகத்தை வாசினா பிலமோன் என்ற ஊழியக்காரனுக்கு எழுதப்பட்டது. தெசலோனிக்கேயர் வாசித்து பார்த்தீங்கன்னா தெசலோனிக்கே சபைக்கு எழுதப்பட்டுச்சு, கொலேசு பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதப்பட்டுச்சு, எபேசு சபைக்கு எழுதப்பட்டுச்சு, கலாத்து நாட்டு சபைக்கு எழுதப்பட்டுச்சு, ரோமாவரி பட்டணத்துக்கு எழுதப்பட்டுச்சு. அப்போ கடிதங்கள் எழுதினவர் ஒருவர், ஆனால் எழுதப்பட்ட இடங்களும் நபர்களும் வெவ்வேறு நபர்கள். அப்போ இந்த காலை வேளையில் எனக்கு ஒரு பெரிய அங்கலாய்ப்பு தேவ சமூகத்தில். ஆண்டவரே, எத்தனையோ பிரசங்கங்கள் என் ஜீவிய காலத்தில் பண்ணியாச்சு, எவ்வளவோ பிரசங்கங்களை என் ஜனங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த வாரம் எந்த செய்தியை கொண்டு போவது? ஏனென்றால் வாரம் தோறும் நாங்கள் செய்தி எடுக்கிறதும் அதை பிரசங்கிக்கிறதும் எங்களுக்கு அது ஒரு பெரிய பாரமான ஒரு காரியம். அந்த பாரமான ஒரு காரியத்தை தேவனிடத்தில் இலகுவாய் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு எந்த வார்த்தையை கொண்டுட்டு போகணும் ஆண்டவரே? எந்த வார்த்தையை நாங்கள் பேசணும்? பிரத்யட்சணமாக, திட்டமாக, தெளிவாக நீர் எனக்கு காண்பிக்கணும். அதுதான் என்னுடைய முதல் ஜெப குறிப்பாக இருந்தது. இந்த சபையில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஊழியத்தில் இருக்கிறோம். ஊழியத்தில் பார்த்தா 5 வகையான ஊழியங்கள் இருக்குது. அப்போஸ்தலர் ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், சுவிசேஷகர்கள் ஊழியம், போதகர் ஊழியம். வேதமே 5 ஊழியத்தை சொல்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருமே ஒரு சுவிசேஷகர்கள். நம்ம அறியப்படாத ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. அப்போ இயேசுவை அறிந்தவர்கள் ஊழியக்காரர்களாகவும் அறியாதவர்கள் பணித்தளமாகவும் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் சொல்லணும். அப்போ நீங்கள் கட்டாயமே ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஒரு சுவிசேஷ கேட்டகரியில் எல்லாருமே வந்துடுறீங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? எப்படிப்பட்ட காரியத்தை பரலோகம் விரும்புகிறது? தீமோத்தேயு என்கிற ஊழியக்காரனுக்கு பவுல் என்ன சொல்கிறாரு? அதைத்தான் இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த போகிறோம். அதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த ஊழியக்காரனுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, 2 விதமான பிரயோஜனத்தை சொல்கிறாரு. ஒன்று அற்ப பிரயோஜனம், ஒன்று பிரயோஜனம். 2 காரியம் இருக்குது. சரீரத்தில் செய்கிற முயற்சி இருக்கு இல்லையா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, குதிரை யுத்தத்திற்கென்று ஆயத்தம் பண்ணப்படும். குதிரை என்றாலே யுத்தத்துக்கு போகிறது தான், பிரயாணத்துக்கு போகிறது தான். தொலைதூர பயணத்திற்கு குதிரையை பயன்படுத்தப்படும், அடுத்து யுத்தத்திற்கு பயன்படுத்தப்படும். எங்கெல்லாம் சண்டை இருக்கிறதோ, எங்கெல்லாம் வார் சத்தம் கேட்கிறதோ, எங்கெல்லாம் பட்டயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் குதிரைகளை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த குதிரைக்கு கனைப்பு வருமா, பட்டய சத்தம் கேட்டாலே அதுக்கு கனைப்பு உண்டாகும். இரத்த வாடை எடுத்தாலே அது வீர் கொண்டு எழும்புமா. மனுஷ இரத்த வாடையை பார்த்த உடனே அதுக்கு இனம் புரியாத ஒரு வீரியம் புறப்படும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா யானை, இது குதிரை கணைக்கும், அது பயங்கர கணைப்போடு கூட புறப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ அருமையானவர்களே, அந்த குதிரையை ஆயத்தம் பண்ணப்படும். ஆனால் ஜெயம் குதிரையை வைத்து கிடையாது. அது மட்டும் நம்ம தெரிந்து கொள்ளணும். குதிரை ஆயத்தமாக இருக்கலாம்,
ஆனால் வெற்றி என்பது கர்த்தரிடத்திலிருந்து தான் வரணும். சீட்டு போடலாம், ஆனால் ஜெயமும் கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். அதுபோல் இங்கு வேதம் சொல்லுது, சரீர முயற்சி நமக்கு தேவைதான், ஆனால் அதுதான் கோல் கிடையாது, அதுதான் திட்டம் கிடையாது, அதுதான் நம்முடைய முழுமை கிடையாது. அது அழகா பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. இன்னைக்கு நிறைய பேர் சரீர முயற்சியிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, சரீரத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை பவுலடிகள் அழகாய் சொல்லுகிறாரு. இதை நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இலகுவாய் நீங்கள் கடந்து போக அது ஏதுகரமாக இருக்கும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 235வது பக்கம். தயவுசெய்து எல்லாருமே வேதத்தை படிக்கணும். நம்ம பெரிய மேதை கிடையாது, நம்ம கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். படிக்க படிக்க தான் தேநீட்ட பணியாரமாய் அது மாறும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் பவுலடிகள் கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. 24வது வசனத்தை பாருங்க. 9ஆம் அதிகாரம் 24, 25, 26, 27 இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ரன்வேல பார்த்தீங்கன்னா, ரேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஓட்டச்சாலையில் வந்து நிற்பார்கள். எல்லாருக்குமே பந்தயத்தை பெறணும்னு ஆசை தான். எல்லாருமே ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும்னு தான் 100 மீட்டர், 500 மீட்டர், 1000 மீட்டர், 1100 இப்படி வந்து பலவிதமான ஓட்டச்சாலையில் வந்து நிற்பார்கள், போட்டியில் நிற்பார்கள். நிறையா போட்டி இப்போ வந்துருச்சு. கார் போட்டி வந்துருச்சு, பைக்கு போட்டி வந்துருச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா கயிறு இழுக்கும் போட்டி வந்துருச்சு, இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கப்பல் போட்டி வந்துருச்சு, படகு போட்டி வந்துருச்சு. இப்போ அதெல்லாம் தாண்டி மாடுகளை வைத்து போட்டி, குதிரைகளை வைத்து போட்டி, அடுத்து பார்த்தா கோழிகளை வைத்து போட்டி, இன்னும் விலங்குகள், பிரியமான விலங்குகளை வைத்து போட்டி நடத்துகிறாங்க. பல விதத்தில் போட்டி வந்துருச்சு. ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நோக்கம் ஒன்று தான், பரலோகம். அதுக்கு தான் இவ்வளவு பிரயாசம், அதுக்கு தான் இவ்வளவு ஊழியம், அதுக்கு தான் இவ்வளவு பாட்டு, அதுக்கு தான் இவ்வளவு ஜெபம், அதுக்கு தான் இந்த ஆலயம், அதுக்கு தான் இந்த திருவிருந்து, அதுக்கு தான் இந்த ஸ்தேவான் ஊழியம், அதுக்கு தான் இந்த பதிவிடை ஊழியம், அதுக்கு தான் இந்த சிறுவர் ஊழியம். எல்லாத்துடைய முடிவு என்னன்னா பரலோகத்துக்குள்ளே போகணும். அதுதான் கோலை ஒழிய, அதுக்கு தான் நம்ம வர்றோம். அதுக்கு தான் இந்த இவ்வளவு காரமும் நடத்துவதற்கு என்ன ஒரே ஒரு நோக்கம், எல்லாரும் பரலோகத்துக்குள்ளே போயிடணும். ஏன் காலையில் 1-2 மணி நேரம் நாங்கள் ஆராதனை நடத்துகிறோம், இப்போ பார்த்தா 2-3 மணி நேரம் ஆராதனை, சாயந்தரம் ஆராதனை, எல்லாம் சொல்ல வருகிற மெயின் கருத்து என்னன்னா, கடைசியில் சுற்றி முற்றி முடிவு என்ன தெரியுமா? இயேசு, பரலோகம், இயேசுவின் ரத்தம், பாவ மன்னிப்பு. அது ஒன்று தான் வழி, வேற வழியே இல்லை. இதைத்தான் கடைசியில் கொண்டு போய் முடிப்போம். அப்போ முடிவு இயேசு தான், முடிவு பரலோகம் தான், முடிவு பாவ மன்னிப்பு தான், முடிவு ரட்சிப்பு தான். இதுதான் செய்தி. எந்த செய்தி பேசினாலுமே 66 புஸ்தகமும் வேதத்தில் இருக்கிறது யாரை காண்பிக்குது? இயேசுவை காண்பிக்குது. இந்த 66 புஸ்தகத்தை எதை நமக்கு காண்பிக்குது? பரலோகத்தை காண்பிக்குது. இந்த 66 புஸ்தகத்தில் நீங்கள் கூர்த்து பார்த்தீங்கன்னா அது மனுஷன் ஞானம் அல்ல, தேவ ஞானம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்குது. இங்கே பவுல் சொல்றாரு, எல்லாரும் ஓடுவாங்க, ஆனால் ஒருத்தனுக்கு தான் ரிசல்ட், ஒருத்தனுக்கு தான் பந்தயத்தினுடைய பொருள் கிடைக்கும். ஆனால் நீங்களும் வெறும் ஓடாதீங்க, நீங்கள் பந்தயத்தை பெறன்படி ஓடுங்க, பரிசை பெறும்படி ஓடுங்க சொல்லிட்டு, அந்த பரிசை பெறுவதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அடுத்த வசனம் 25, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எப்படி இருப்பாங்களா தெரியுமா? எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருப்பார்கள். இதுதாங்க பிரச்சனையே. 10 கட்டையில் ஒரு கட்டளை, பின்னும் பிறகுள்ள யாது ஒன்றியும் இச்சையாது இருப்பாயாக. இச்சை, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே முடிஞ்சிச்சு. பிறருடைய பொருளை இச்சையோடு பார்த்தாலே நம்ம வேசித்தன உபச்சாரம் பண்ணிட்டோம். ஒரு பந்தயத்துக்கு போகிறவன் இச்சை அடக்கமாக இருப்பேன். பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட மாட்டாங்க, நிறைய பொருள்களை அவங்க வாயில் வைக்க மாட்டாங்க. கேட்டால் இதெல்லாம் வேண்டாம், அது கொலஸ்ட்ராலை உண்டாக்கும், அல்லது சர்க்கரையை உண்டாக்கும், அல்லது வெயிட் போட்டுரும், அல்லது தேவையில்லாத நம்முடைய சரீரத்தில் உபாதைகளை கொண்டு வரணும்னு ஒரு உலக பரிசுக்காக அவர்கள் உணவை கட்டுப்படுத்துகிறாங்க, தூக்கத்தை கட்டுப்படுத்துகிறாங்க, அவங்களுடைய பிரயாணங்களை கட்டுப்படுத்துகிறாங்க, அவங்க சிற்றின்பங்களை கட்டுப்படுத்துகிறாங்க. நிறைய காரியத்தை தியாகம் பண்ணித்தான் அந்த பந்தயத்தை அவங்க கலந்து கொண்டு அந்த பந்தய பொருளை பெறுவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க.
கர்த்தர் சொல்றாரு பாருங்க, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும், ஒன்றில் கிடையாது, எல்லாவற்றிலையும் கரெக்டே தூங்குவாங்க, கரெக்டேதுக்கு எந்திரிப்பாங்க, கரெக்டாக பார்த்தா அவுன்ஸ் கணக்கில் தான் தண்ணி குடிப்பாங்க, ரொம்ப தண்ணி குடிக்க மாட்டாங்க, கரெக்டாக லிமிட்டெடு சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ரேஸுக்கு போகிறோம், அல்லது மிலிட்ரி செலெக்ஷனுக்கு போகிறோம், அல்லது இங்கே போகிறோம் அங்கே போகிறோம், எதையாவது ஒன்று சொல்லுவாங்க. இப்போ பாருங்கன்னா பிள்ளைங்க படிக்குதுன்னா நீட் எக்ஸாமுக்காக எவ்வளவோ பணத்தை செலவழிக்கிறாங்க, நேரத்தை செலவழிக்கிறாங்க. ஒரு எக்ஸாமிற்காக அவங்க எடுக்கிற ப்ரிப்பரேஷன், அதற்கான ஆயத்தம் இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப கிரயம் செலுத்தித்தான் அந்த எக்ஸாமுக்கு போய் அதில் ஒரு இடத்தை பெறுவதற்கு அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். ஒரு இடத்திற்கு அவங்க போகிறதுக்கு 25 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம், 20 லட்சம், 15 லட்சத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணித்தான் அதை பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ அருமையானவர்களே, இங்கு வேதம் சொல்லுது, எல்லாவற்றிலையும் அவர்கள் இச்சையடக்கமாக இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். அப்போ அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்திற்குமே ஒரு காலத்தில் வேலைக்கு போகிறோம்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனால் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டுக்கு போகிறாங்க. இடையில என்ன ஆயிடுறாங்க, வேலை இல்லைன்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க, அல்லது உடல் ரீதியாக விஆர்எஸ் கொடுத்துட்றாங்க. அப்போ அது அழிவுள்ளது, அது ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். ஆனால் அழிவில்லாத ஒன்று இருக்குது, அது நித்திய ஜீவன், அது பரலோகம். அதுக்கு நம்ம இச்சை அடக்கமாக இருக்கணும். அதைத்தான் பவுல் எழுதுறாரு, அழிவுள்ளதை பெரும்படிக்கு அவர்கள் அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடம். என்னென்ன கிரீடம்? வாடாத கிரீடம், மகிமையின் கிரீடம், பரிசுத்த கிரீடம், நித்திய கிரீடம், ஜீவ கிரீடம். பரலோகத்தில் நிறைய கிரீடங்கள், வெரைட்டிஸ் கிரீடங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பெறணும்னா உன்னுடைய பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். பாருங்கள், கஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைக்கும் பார்த்து எழுதுகிற பிள்ளைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. படிக்கிற பிள்ளைய அதோட ரேங்கே தனியாக இருக்கும், அப்போ படிக்காத பிள்ளையோட ரேங்க்கு தனியாக இருக்கும். அது மாதிரி இந்த பூமியில் நீ படுகிற பிரயாசத்திற்கு நிச்சயமாய் பலன் உண்டு. உன் பிரயாசம் ஒரு நாள் தரையில் விழுகாது. லேட் ஆகிட்டாலும் காத்துரு, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அதனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் கர்த்தருக்காய் படுகிற பிரயாசம் ஒன்று கூட தரையில் விழுகாது. இப்போ நான் 35 வருஷம் முடிச்சுட்டேன் கர்த்தருடைய கிருபையில். 35 வருஷமும் நான் எந்த ஒரு சபையிலையும் போய் கலந்து பிரசங்கத்தை கேட்டது கிடையாது. எனக்கு எந்த சபையில் எப்படி நடத்துகிறான்னு கூட இதுவரையும் தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து நான் கொடுத்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். வேறு ஒரு சபையில் நான் காப்பி அடித்து கொண்டு வந்து இங்கே பிரசங்கிக்கலை. அதை பார்த்து நான் ஆராதனை நடத்தலை. அதை பார்த்து நான் அந்த ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷனை கொண்டுட்டு வரல. எனக்கு கர்த்தர் என்ன உணர்த்தினாரோ அதைத்தான் நான் இந்த இடத்துல நடப்பித்து கர்த்தருடைய மகிமைக்காய் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறேன். வேறொரு இடத்துல காப்பி அடித்தது கிடையாது இந்த ஊழியம். இது கர்த்தர் கொடுத்த காரியம். அதனால தான் நம்ம தைரியமாக நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்போ இங்கே வேதம் அழகாய் நமக்கு சொல்கிறது, அழிவுள்ள கிரீடத்திற்கே இச்சை அடக்கமாக இருக்கிறான். அழிவுள்ள கிரீடத்திற்கு அவன் எப்படி இருக்கிறானா, அவன் இச்சை அடக்கத்தோடு அவன் எல்லாவற்றையும் ஒடுக்கி பெற்று செயல்படுறானா. ஆதலால் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, 26 சொல்றாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அப்போ நிச்சயம் இருக்கணும். இங்கே வந்திருக்கிறோம்னா பரலோகத்துக்கு போயிடுவோம், இங்கே வந்திருக்கிறோம்னா சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம், நிச்சயமாய் எனக்கு முடிவு இருக்குது, நிச்சயமாய் என் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இதுதாங்க நிச்சயம் நமக்குள்ளே இருக்கணும். இன்னைக்கு அநேகர் கேட்டால் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். தந்தா என்ன தராட்டி என்ன பார்க்கலாம். இது உண்மையான விசுவாசம் இல்லை தம்பி பிள்ளைகளை. எனக்கு கர்த்தர் கட்டாயம் செய்வார். நான் வாழ்ந்திருப்பேன், நான் சுகித்திருப்பேன், நான் உயர்ந்திருப்பேன், நான் மேன்மை அடைவேன். நிச்சயமாய் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருப்பேன், ராஜ முடியாக இருப்பேன். நாள் ஒன்று வரும், அப்பொழுது நான் சிங்காசனத்தில் உட்காருவேன். இப்படிப்பட்ட விசுவாசமான வார்த்தைகளை வர்த்திக்க பண்ணி நம்மை நாமே பில்டப் பண்ணி கொள்ளணும். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே ஏன் கலங்குற, ஏன் திகைக்கிற, ஏன் சோர்ந்து போகிற, கர்த்தரை நம்பி திடமனதாயிரு. நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். நீங்களும் சொல்லுங்க. சூழ்நிலை மோசமாக இருக்கலாம், சூழ்நிலை நீங்கள் நம்புகிறதுக்கு ஏதுவல்லாமல் இருக்கலாம், சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். அதனால் அவர் 27 சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி. அப்போ பிரசங்கம் பண்ணிட்டும் ஆகாதவர்களாய் போகலாம்.
ஜெபம் பண்ணிட்டும் ஆகாதவர்களாய் போகலாம், பாட்டு பாடிட்டும் ஆகாதவர்களாய் போகலாம், ஆராதனை எடுத்துட்டும் ஆகாதவர்களாய் போகலாம், ஊழியத்தில் பொறுப்பில் இருந்துட்டும் ஆகாதவர்களாய் போகலாம். இப்போ இந்த வார்த்தையெல்லாம் கவனிங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்ன செய்யணுமா சொல்லுங்க? செல்ஃப் கண்ட்ரோல். என் சரீரத்தை ஒட்டிக்கி, பக்கத்தில் சொல்லுங்க, கீழ்ப்படுத்தணுங்க. சரீரம் இருக்கு இல்லையா, இது அடங்காத பொல்லாங்குள்ளது, நாவு மாதிரி. சாவுக்கு ஏதுவான விஷம் நாக்குக்குள்ளே இருக்குதுங்க. அது நல்லதையும் பேசும், கெட்டதையும் பேசும், பெருமையாக பேசுமா. நம்ம நாவு இருக்குதே, அதுக்கு கொஞ்சம் நீ ருசியை பேச கொடுத்து வாய் கொடுத்த, அது உன்னை எங்கேயோ கொண்டு போய் செருபாபேல் மாதிரி ஆக்கி விட்டுரும், கொண்டு போய் தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும். அது குதிரையை அடைக்கிடலாம், கர்த்தர் சொல்றார் கப்பலை அடைக்கிடலாம், நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது. அப்போ நீயும் அதில் ஒரு ஆள் தானே, நீ மனுஷன் தானே. இன்னைக்கு நம்ம பாவம் எதில் செய்கிறோம்? அதனால தாவீது சொல்றாரு, என் வாய்க்கு என்ன வைக்கணும்? நம்ம வாயில் இப்போ எப்படி இருக்கு? கிளவிகள் பேச்சு. நம்ம நாவெல்லாம் எப்படி இருக்குது? கட 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 கடன்னு பேசுகிறோம். நம்ம பேச்சை குறித்தும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்கணும். அருமையானவர்களே, இவர் சொல்றாரு என் சரீரத்தை ஒட்டுக்கிறேன். அப்போ சரீரத்தை தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ தன்னை தானே வெறுக்கணும். சாப்பிட ஆசையாகத்தான் இருக்கும், பார்க்க ஆசையாகத்தான் இருக்கும், யோசிக்க ஆசையாகத்தான் இருக்கும், கனவு காண நல்லாத்தான் இருக்கும். அப்படியே அமெரிக்காவில் இருக்க மாதிரி, ஆப்பிரிக்காவில் இருக்க மாதிரி, அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். வேதம் சொல்லுது, காலையில் எந்திரிச்சு பிறருடைய மனைவிக்கு பின்னாடி கணைக்கிறான் என்று எழுதி வச்சிருக்கிறார். பார்த்தீங்களா? காலையில் எந்திரிச்சு கணைக்கிறான். அருமையானவர்களே, இங்கே வேதத்தில் நம்ம பார்க்க வேண்டியது நம்முடைய சரீரத்தை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது நம்முடைய பிரதானமான நோக்கம். சரீரம் அது வாட்டில் எல்லா வேலையும் செய்யும். ஏன்னா அதுக்குள்ளே பாவம் வாசமாக இருக்குல்ல. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இந்த சரீரத்தில் தாங்க பாவம் இருக்குது. ஆவி பரலோகத்திலிருந்து வந்துச்சு, ஆனால் இந்த சரீரம் மண்ணில் இருந்து வந்துச்சு, தாய் தகப்பனுடைய ஜீன்ல இருந்து வந்துச்சு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த சரீரத்தை ஒடுக்க நம்ம கற்றுக்கொண்டு, அடக்க கற்றுக்கொண்டு, மேற்கொள்ள கற்றுக்கொண்டு, அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு நம்ம செயலாளராக, பொருளாளராக, தலைவராக மாறிட்டா இந்த சரீரம் நீங்கள் மேற்கொண்டலாம். அருமையான தம்பி தங்கச்சி, இங்கே வேதம் சொல்லுது சரீர முயற்சி அற்பம். நம்ம சரீரத்தில் எதையாவது செஞ்சிடலான்னா முடியாது. ஏன்னா இந்த சரீரம் ஒன்றுக்கு கூட பிரயோஜனம் இல்லை, அற்ப பிரயோஜனம் உள்ளது. இந்த சரீரத்தை குறித்து இன்னும் சில காரியத்தை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்திட்டு தேவன் கொடுத்த பகுதிக்குள்ளே போனால் நல்லது. இந்த சரீரத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம். அந்த சரீரத்தை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் அழகுபடுத்தி அழகழகாக வஸ்திரம் போட்டு இதெல்லாம் ஒன்று பிரயோஜனம் இல்லாத அற்ப பிரயோஜனம் என்று அழகாய் வேதம் சொல்லுது. சரி, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள. அப்போ ஆராதனை எதில் செய்யணும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதா விரும்புகிறார். அது பிதாவினுடைய விருப்பம். பவுல் ரோமாபுரிக்கு எழுதுகிறாரு, உங்கள் சரீரத்தையே புத்தியுள்ள ஆராதனைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஏனென்றால் இந்த சரீரம் பரிசுத்தமான சரீரமாக இருக்கணும். அது ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ சரீரத்தையே அந்த ஆராதனைக்கு பரிசுத்தப்படுத்தணும். ஏதுன்னு சொல்லுது, நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார், இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்தீங்களா? சரீரம் ரொம்ப ஊழியத்துக்கு முக்கியம். இந்த சரீரத்தில் கரை, பிழை, மாசு, மறு, குற்றம் இருந்தால் வேதம் சொல்லுது, தீட்டு உள்ளவன் தொடுறதெல்லாம் தீட்டு. பார்த்துருக்கீங்களா? புறஜாதியில் நீங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம். அவங்கெல்லாம் சில நாட்கள் வீட்டுக்கு வெளியே தூரமாக இருப்பாங்க, கேட்டால் சொல்லுவாங்க தீட்டும்பாங்க. அது வேதத்திலும் இருக்குது. அந்த நாட்களில் தீட்டுப்பட்டால் அவங்க எதை தொட்டாலும் தீட்டு, அப்படி தாங்க வேதத்திலையும் இது இருக்குது. அதுதான் எங்களுக்கு இன்றைக்கு அங்கே கலாச்சாரமாக இருக்குது. அப்போ தீட்டு உள்ள ஒன்று இன்னொரு நபரை தொட்டால் அது தீட்டாக மாறிடும். அப்போ உன் சரீரம் தீட்டுப்பட்டு இருந்தால் நீ செய்யக்கூடிய அத்தனையுமே தீட்டாக இருக்கும். அப்போ வேதம் சொல்லுது பாருங்க, ஜீவ பலியாக உன் சரீரத்தை கொடு. அப்போ முதல்ல ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது
ஏசப்பா என் கண்ணை சுத்திகரிங்க, என் மைண்டை சுத்திகரிங்க, என் உதடுகளை சுத்திகரிங்க. உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்ல இளம் காளையை பிடிச்சிட்டு வரணும், நல்ல கொளுத்த காளை வேணும். அது நுகத்தில் பூட்டப்படாத காளைகள்லாம் கொண்டுட்டு வரணும். அப்போ காளைகளில் வெரைட்டிஸ் இருக்குது. இதுவரையும் நுகம் பூட்டப்படாத, உழவுக்கு பயன்படுத்தப்படாத, ஏருக்கு பயன்படுத்தப்படாத காளைகள் எல்லாம் கர்த்தருக்கு பலியாக கர்த்தர் கொண்டு வர சொல்கிறார். அப்போ உன்னுடைய பலி, உன்னுடைய தகனம் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ நீ வந்து கர்த்தருக்கு நல்லவரேன்னு சொன்னா கர்த்தர் உன்னையே பார்ப்பார், நீ நல்லவனாடா அப்படின்னு பார்ப்பார். நான் நல்லவர் தான் சொல்கிற நீயே அநியாயக்காரனே, என்னுடைய பிரமாணத்தை எடுத்து உரைக்க உனக்கு என்ன நியாயம் இருக்கு? ஏன் அந்த உடன்படிக்கை பெட்டியை அவன் தொட்ட உடனே கர்த்தரை அடித்தார்னு இருக்கு. ஏன் அவன் அடித்தாரு? பயமற்ற தன்மையில் தொட்டான். தான் வீட்டில் இருக்கிறதானே, 20 வருஷமாக நம்ம வீட்டில் தானே இருக்குது. நம்ம பார்க்காத உடன்படிக்கை பெட்டியா, நம்ம தொடாத உடன்படிக்கை பெட்டியா, நம்ம வீட்டில் தானே வச்சுருந்தோம். அந்த எண்ணத்தில் துணிந்து தைரியமாக பயமற்றவனாக அதை தொட்டான். கர்த்தர் அடித்தார், அங்கே அவன் செத்தான். நாம கூட நம்ம ஆராதிக்காத ஆராதனையா, நம்ம பாடாத பாட்டா, நம்ம இவ்வளோ நாள் ஆராதிச்சிட்டோமே, இன்னைக்கு அப்படி ஆராதிச்சிடலான்னு துணிந்து தேவ சமூகத்தில் வரக்கூடாது தம்பி தங்கச்சி. ஏனென்றால் கர்த்தர் எப்பயும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டார். அவர் கோபம் கொண்டாருன்னா அடுத்த நிமிஷம் என்ன வேணாலும் நடக்கும். அருமையானவர்களே, இங்கே அழகா சொல்றாரு 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம், இந்த உலகத்தை போல. பிரபஞ்சம்னா இந்த உலகம், அந்த உலகத்துக்கார மாதிரியே நட உட பாவனை ஸ்டைலு, அப்படியே ஹேர் கட்டிங், அப்படியே நெகம், அவங்கள மாதிரியே எல்லாம் லிப்டிக்கு அவங்கள மாதிரி அப்படிலாம் ஆகாது. இங்கே பரலோகத்துக்குள்ளே அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் உலகம், பிரபஞ்சம், இதெல்லாம் இங்கே உலகத்தில் இருக்கிற காரியங்கள். இது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரவே வராது. தேவனுடைய ராஜ்யம் அது மகிமையானது. தூதர்கள் இறங்கும் பொழுது அவங்க பார்ப்பாங்க, அன்டிசிப்ளினாக என்ன இருந்தாலும் அவங்க கை வச்சிருவாங்க. டிசிப்ளினாக இருந்தால் தான் நம்ம தப்பிக்க முடியும். நீங்கள் பாருங்களே, ஒரு பெரிய அதிகாரி வர்றாருன்னா அவரை சுற்றிலும் எஸ்கார்டு வருது. அங்கே ஏதாவது தவறான செய்தி இருந்தால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அடிச்சிடுவாங்க, தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து பெரிய ஒரு நபர் வருகிற ஒரு இடம், அங்கே எந்த ஆபத்தும் இருந்துடக்கூடாது. அதுபோல் தேவாதி தேவன் ஆராதனையில் இறங்கும் பொழுது இங்கே உலகப்புறமான காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. இருந்தால் கர்த்தருடைய கோபாக்கனை அந்த இடத்துல இறங்கும். இப்போ பாருங்கள், ஜெபாலயத்திற்கு ஏசப்பா வர்றாரு, அங்கே வந்து வியாபார கூடமாய் மாற்றிட்டாங்க. வியாபாரம் பண்ணுற இடமா இருக்குது. ஜெபிக்கிற இடம் எப்படி இருக்குது? என்ன பண்ணுவார் அவர்? எங்கேயுமே அவர் சவுக்கு எடுத்தாருன்னு இல்லை, அந்த ஒரு இடத்துல தான் சவுக்கு எடுத்தார். அதுக்கு முன்னாடி அவரை அடித்தாங்க, அவரை திட்டுனாங்க, அவரை கேலி பண்ணினாங்க, அவரை பரியாசம் பண்ணினாங்க, அவரை மலையிலிருந்து தள்ளிவிட போனாங்க. ஒன்றுமே அவர் செய்யலை, பேசாமல் தான் இருந்தார். ஆனால் ஆலயத்தை தீட்டுப்படுத்தும் பொழுது அவர் சவுக்கை பின்னினார் என்று வேதம் சொல்லுது. நாமும் நம்முடைய ஆலயமாகிய சரீரம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா, எல்லோரும் இருக்கிறீங்களா? கவனமாக இருக்கிறீங்களா? கொஞ்சம் இறுதியும் நடுங்கத்தான் செய்யும். எனக்கு வேறு வழி இல்லை, அவருடைய உணர்வை நான் பிரதிபலித்து தானே ஆகணும். உங்களுக்கு மட்டும் பிரசங்கம் இல்லை, எனக்கும் தான் சேர்த்து இந்த பிரசங்கம். பிரசங்கங்கிறது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், கேட்குறவனையும் குத்தம், பேசுகிறவனையும் குத்தம், பார்க்குறவங்களையும் குத்தம். அப்போ 3 விதத்தில் முப்பட்டகமாய் அது புறப்படுகிறது. அப்போ தேவன் பரிசுத்தர். ஒருவன் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. இந்த உலகத்துக்குரிய வேஷதாரிகளாய் நம்ம உள்ளே வரக்கூடாது. அதனால தான் தீத்துக்கு எழுதுறாரு, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவ பலனை மறுதளிக்கிறார்கள். நைட்டு எனக்கு டீ கொண்டு வந்த தம்பி 1 மணிக்கு வந்தார், 1:15 போல் டீ கொண்டுட்டு. கொஞ்ச நேரம் அவரோடு நான் சம்பாசித்தேன். பெங்களூர் பட்டணத்தில் நடக்கிற ஆராதனையுடைய ஒழுங்குமுறைகள்லாம் என்கிட்ட அவர் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ மாடலிங் ட்ரெஸ்ஸில் வருவாங்களாம். அவங்க பார்த்தா அவங்களுடைய உருவங்கள், அவங்க அமைப்புகள், அங்கே டவுன், அதனால் ஏதாவது சொன்னால் கோச்சுக்குவாங்க, வேறு பக்கம் போயிடுவாங்க. எந்த பாஸ்டரும் எந்த குறையுமே சொல்ல முடியல. என்ன சொன்னாலும் இன்றைக்கி மக்களுக்கு என்னதுன்னா உடனே கோபம் வந்துடுது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது இல்லையா? பெத்தவன் வீட்டை விட்டுட்டு போனேன், மெத்தவன் வீட்டில் போய் உட்காந்துருந்தா அது பிறந்த வீடு கிடையாது இல்லையா? என்னதான் பிரச்சனையானாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உன் கோபம் தணிந்து சமாதானம் அடைய கடவர்கள். இன்னைக்கு சபை என்னாச்சுன்னா ஈஸியாக சிதறடிக்கப்படுது. இன்னொன்னே அடுத்த சபை, அங்கே போனோன்னே இன்னொரு சபை, அங்கே போனோன்னே இன்னொரு சபை.
அவர்களுக்கு நிலையான ஒரு இடமே இருக்காது. கடைசியில் ஜெபிக்கிற ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஆவியின் கனியை வச்சு தான் ஒரு சபை மெய்ப்பன் ஜனங்களை நடத்துவாங்க. உண்மை இல்லாத ஆத்துமாக்களுக்கு எந்த மெய்ப்பன் உத்தரவாதியாக இருப்பார்? அவங்கள பார்த்தோன்னே நினச்சிடுவாங்க, இது ஓடுகாலி, ஒரு இடத்துல நிற்காது, எதோ வருதா குளிர் காஞ்சிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க, அவ்வளோதான். அந்த ஆத்துமாக்கள் அவங்க உத்தரவாதம் செலுத்த மாட்டாங்க. அந்த ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்பட மாட்டார்கள். ஏன்னா அது உண்மையற்றாது, உண்மை இல்லாதது. அது அங்கனங்கன குளிர் காஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் சபையில் உள்ள மேய்ப்பர்களும் சபையும் உத்தரவாதமாக இருக்கும். அதனால் நம்ம என்னதான் இருந்தாலும் சபையில் நம்ம உத்தரவாதத்தை செலுத்தணும். இங்கே பாருங்களே, நீங்கள் வேஷம் தரிக்கக்கூடாது. வேஷம் தரித்தா இந்த சரீரத்தில் நீங்கள் செய்கிற எல்லாமே வேஸ்ட், அற்ப பிரயோஜனமாக போயிடும். வேதம் சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூரணமான பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். அப்போ உங்கள் மனசு புதுசாக மாறணும். ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது மனது எல்லாம் மாறணும். நீங்கள் இன்னும் பழைய சுபாவத்திலே நம்ம இருந்தோம்னா நம்ம எப்படி தேவனை தரிசிக்க முடியும்? சகரியா உள்ளே போய் ஆராதனை செலுத்தி கொண்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய தூதன் அங்கே இறங்கிட்டார், தரிசித்தார். ஏசாயாவில் வாசிக்கிற உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்க நான் கண்டேன். எப்போ? உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில். அதான் முக்கிய பாயிண்ட். 6ஆம் வசனம் சொல்லுது, 6ஆம் அதிகாரத்தில் உசியா ராஜா மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி இவர் உயரத்தையும் பார்க்கல, உன்னதத்தையும் பார்க்கல, சிங்காசனத்தையும் பார்க்கல. இவர் யாரை தான் பார்த்தாருன்னா உசியா ராஜாவே பார்த்தார். ஏன்னா ராஜாக்கள்கிட்ட போய் தீர்க்கதரிசிகள் நின்னா அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை ராஜாக்கள் மேலே, குதிரைகள் மேலே, தேசத்தின் மேலே. தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா போதும், அவங்க தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டுரும். ஆனால் இப்போ உசியா ராஜா மரிச்சிட்டார். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில். வசனத்தை வாசிக்கலாமா? இதெல்லாம் கருக்கான வார்த்தைகள், நீங்களும் தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம். தேங்க்யூ லார்ட். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாமா? பக்கம் நம்பர் 811. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் யார் மரணம் அடைஞ்சணும்? உசியா ராஜா மரணம் அடையணும். ஏன்னா இத்தனை வருஷம் அந்த ராஜாவுடைய குளிரில், ராஜாவுடைய போர்வையில், ராஜாவுடைய நிழலில், ராஜாவுடைய சமூகத்தில் இவர் தீர்க்கதரிசியாகவும் அவர் ராஜாவாகவும் இருந்து வண்டி ஓட்டிட்டான். இப்போ ராஜா போயிட்டார். இனிமேல் யாருக்கிட்ட போய் சொல்கிறது? யார் இவனை உபசரிப்பா? யார் இவனை பராமரிப்பா? யார் இவனுக்கு ஊழியம் கொடுப்பா? யார் இவனுடைய தீர்க்க தரிசனத்தை கேட்பா? இப்போ தான் அவன் கண்கள் பீலையாம் கண் போல திறக்கப்படுது. இனிமேல் உண்மை தவிர யாரையா பார்ப்பேன்? அப்போ உங்களுக்கும் வேலை உசியா ராஜாவாக இருக்குதா? கணவன் உசியா ராஜாவாக இருக்காங்களா? மனைவி உசியா ராஜாவாக இருக்காங்களா? அல்லது சொத்து பத்துக்கள் உங்களுக்கு உசியா ராஜாவாக இருக்குதா? சிநேகிதர்கள் உசியா ராஜாவாக இருக்காங்களா? அதை நீங்கள் முதல்ல மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அது மேலே நம்பிக்கை வைக்காத. எகிப்தை நம்பாத, எகிப்தின் குதிரைகளை நம்பாத. நீங்கள் மாம்சத்தை புஜமலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன். எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் இது இருக்குது. வாசிக்கிறீங்களா? இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை. எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அது எப்படி இருக்கணும்னு அழகாய் கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மாமா மேலே, அப்பா மேலே எடுத்துட்டீங்களா? பாப்பாலாம் எடுத்துட்டீங்களா? மாம்சம், அவர் யாரானாலும் சரி, நீ யாரை பாஸ்டர், உனக்கு மாம்சம் தானே, பாஸ்டர் மேலே நம்பிக்கை வச்சு, அல்லது ஆராதனை வீரர் மேலே நம்பிக்கை வச்சு, அல்லது ஜெப வீரர் மேலே நம்பிக்கை வச்சு, உங்கள் நம்பிக்கை யார் மேலே? எந்த மாம்சத்தின் மேலேயும் உன் நம்பிக்கை இருக்க. குதிரை மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது, பணத்து மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது, அடுத்து பெரியவர்கள் மேலே, யார் மேலே நம்பிக்கை வச்சாலும் மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன். வாசிங்க இந்த வசனம்னா இப்போ உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியாது, ஒரு நாளில் பிரதிபலிக்கும். பிரசங்கிக்கிற வசனம்னா சமயத்துக்கு ஏற்றபடி டக்கு டக்கு நம்மகிட்ட வந்து நிற்கும். அன்னைக்கு சொன்னார்ல, நீ கவனிக்கல, இப்போ பாரு அந்த வசனம் தான் உனக்கு முன்னாடி நிற்கும். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் எப்படி போயிடானா, அவன் அந்தர வெளியிலே கரளையாய் போன செடியை போலிருந்து
நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். எப்படி இருப்பானா? கரளை செடியை போலவும் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களில் குடியில்லாத உவர் நிலம் போலவும் தங்குவான். கர்த்தர் மேல மட்டும் நம்பிக்கை வச்சு, கர்த்தர் மேல மட்டும் தன் நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் எப்படி இருப்பானா? கர்த்தரையே இழுத்து வாசிக்கணும். தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் நான் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் அவன் வழிகளுக்கும் செய்கைகளினும் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயங்களை ஆராய்கிறவரும் உள்ளிருதயங்களை சோதித்து அறிவருமாய். பார்த்தீங்களா? அப்போ உங்கள் சரீரத்தை பரிசுத்த ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. இந்த சரீரத்தில் ஒரு நாளும் பாவம் இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்களேன், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில், இது நான் எதையும் பார்த்து எடுக்கலை, அப்படியே அடுத்தடுத்து அழகழகாக கர்த்தர் எனக்கு கொண்டு வந்து இந்த வசனங்களெல்லாம் முன்னாடி காண்பித்து இதெல்லாம் நீ என் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள் என்று கொடுத்தார். நான் எங்கே ஒரு கிரிப்சரை தொலைவிலாம் எடுக்க கிடையாது. டக்குன்னு கர்த்தர் என் முன்னாடி மனக்கண்ணை முன்னாடி கொண்டு வந்து கொண்டே இருந்தார். அவைகளைத்தான் நான் உங்களுக்கு ரேமாவாய் கொண்டு வருகிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்தாலே உங்களுக்கு இந்த வசனத்துக்குள்ள பெரிய ரிவைவல் உங்களுக்கு வரும். 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் 4வது வசனம் வரையும் திரும்பவும் 7வது 8வது வசனம் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும். இப்போ சொல்லுங்க, பூமிக்குரிய கூடாரம் ஆண் கூடாரம் பெண் கூடாரம். நல்லா சொல்லுங்க. இங்கிட்டு இருக்கிறவங்க ஆண் கூடாரத்தில் இருக்காங்க, இங்கிட்டு இருக்கிறவங்க பெண் கூடாரத்தில். ஆனால் மொத்தத்தில் கூடாரம் வீடு, இது பூமிக்குரிய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த வீடு இங்கே அழிஞ்சு போயிடும். இந்த வீட்டை விட்டுட்டு போயிடுவோம். இந்த உருவம் இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம். இப்போ இங்கேருந்து யார் உருவத்தோடு போனால் 2 பேர் போயிருக்காங்க. ஏனோக்கு உருவத்தோடு பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அடுத்து எலியா உருவத்தோடு பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு. 2 பேருடைய உருவமும் பூமிக்கு வந்து அந்த குறிப்பிட்ட 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்னாடி அவர்கள் பூமியில் வந்து அவங்களுடைய சரீரம் செத்து கிடக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவர்களும் பூமியில் வந்து தன்னுடைய சரீரத்தை கொடுப்பார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து தான் அப்புறம் எழும்பி உயிரோடு போனார். அப்போ எல்லாருக்கும் சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு தான் போகும். இவர் எழுதுறாரு பாருங்க, கைவேலை இல்லாத பரலோகத்தில் கட்டப்பட்ட நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் இருக்குது. ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரஞ்சு வந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல். இந்த உலகத்தில் தாங்க நமக்கு கஷ்டம். நல்லா கவனிங்க. இந்த கஷ்டப்படுற இந்த உலகத்தை விட்டுட்டு போகிறதுக்கு நமக்கு ஆசையே இல்லை. சின்ன வியாதினாலும் மாத்திரையை போட்டு நல்லாயிடணும், சின்ன பிரச்சனைனாலும் அதை சரி பண்ணிட்டு இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறோமே வெளியே. எழுதுறாரு பார், இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கான போர்வையை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். என்ன பிரச்சனையானாலும் பரலோகத்துக்கு போகணும்னு நமக்கு விருப்பம் இல்லை. இருந்திருந்தா பவுல் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆனால் நம்ம எப்பயாவது என்னைக்காவது எதிர்த்து இன்னைக்கு நான் பரலோகத்துக்கு வந்துடுறேன் ஆண்டவரே, நான் நித்தியமாக அங்கே தான் போக வேண்டிய கடைசி இடம், அங்கே தான் நான் போய் சேரணும், அதுதான் உண்மை, ரியல் அதுதான். ஆனால் நம்ம என்னைக்கு அதை போகணும்னு ஆசைப்பட்டிருக்கோம்? எஸ்ஐகேவுக்கு கூட அந்த ஆசை இல்லை. அவர் சொல்கிறாரு, எப்படியாவது இன்னும் கொஞ்சம் காலத்தை கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாக்கு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பிள்ளைகளை சொல்லுவான். அது முடிஞ்சோடனே பேர பிள்ளைகளை சொல்லுவான். பேர பிள்ளைகள் முடிஞ்சோடனே பேர பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆயிரட்டும்னு சொல்லுவான். அப்போ கடைசி நிமிஷம் வரையும் ஓட்டத்தை முடிக்கலாம், நித்தியத்துக்குள்ளே போகலான்னு 99% மக்கள் நினைக்கிறதே கிடையாது. அவங்க எப்படியாவது இன்னும் வாழ்கிறதுக்கு என்ன வழி இருக்குது? இங்கேயே இருக்கலாம், ஆனால் பாரஞ்சு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே உடம்புல வலி, இங்கே தான் வலி.
அங்கே வேதம் சொல்லுது, துக்கம் இல்லை, அலறல் இல்லை, வருத்தம் இல்லை, கண்ணீர் இல்லை, பாடுகள் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, எதுவுமே கிடையாது. நித்திய 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 யுக யுகமாய் அங்கே தான் மகிழ்ச்சி. ஆனால் அந்த மகிழ்ச்சியான வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு என்ன இல்லை? இந்த உலகம் இழுக்குது, உலக உறவுகள் இருக்குது, கணவன் வேணும், மனைவி வேணும், இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் வேணும். எப்பயாவது நம்ம முடிச்சிட்டோம் நினச்சிருக்கிறோமா? என்னைக்காவது சரி போதும், இந்த உலகத்தில் 40 வருஷம் வாழ்ந்துட்டோம், 50 வருஷம் வாழ்ந்துட்டோம், 60 வருஷம் வாழ்ந்துட்டோம், 35 வருஷம் வாழ்ந்துட்டோம், போதும், இது என்னைக்கா இருந்தாலும் டெம்பரவரி பிளேஸ் தானே, என்னைக்கே ஒரு நாளைக்கு வீட்டை காலி பண்ணி தானே ஆகணும், அது இன்றைக்கே காலி பண்ணிட்டு போயிடலாம், ஆண்டவரை எடுத்துக்கன்னு என்னைக்காவது ஜெபம் பண்ணுறோமா? எப்படி ஜெபம் பண்ணுறோம்? கல் தட்டிடக்கூடாது, முள் தட்டிடக்கூடாது, வாதை தொடக்கூடாது, பகலில் உண்டாகும் பயங்கரத்துக்கு என்னை விளக்கும், பகலில் பறக்க அம்புக்கு என்னை விறக்கும், வாதை தொடக்கூடாது, இதைத்தான் ஜெபம் பண்ணுறமே ஒழிய, பாதுகாப்புக்கு தான் ஜெபம் பண்ணுறமே ஒழிய பரலோகத்துக்கு நம்ம என்ன செய்ய கிடையாது, ஜெபிக்கவே. உண்மைதானே நான் பேசுறது? உங்கள் மனசை யோசித்து பாருங்கள். என்ன கஷ்டப்பட்டாலும் இங்கே தான் இருக்க நினைக்கிறோம், ஆனால் நித்திய வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை, ஆயத்தமாகலை. அருமையான தம்பி, தங்கச்சி, தாயார், தகப்பனே, 7வது வசனத்தில் வாசிங்க. இந்த தேகத்தில் குடி இருக்கையில் கர்த்தரிடத்தில் குடி இராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்போதும் தைரியமாகவே இருக்கிறான். ஏன்னா இப்போ இந்த தேகத்தில் இருக்கிறான், ஆனால் கர்த்தரிடத்தில் நம்ம குடி இருக்கலை. அவர் அங்கே இருக்கிறாரு, நம்ம இங்கே இருக்கிறோம். அவர் நம்மளோடு இருக்கிறாருன்னு நம்ம அவர்கிட்ட போகலை. ஆனால் அப்படி இருந்து நமக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது. நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடி இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இந்த விருப்பம் தயவுசெய்து உங்களுக்கு வேணும். ஆண்டவரே, சீக்கிரமாக நாங்கள் எங்கே வந்துடணும்? அங்கே போயிட்டா வேலையும் வேண்டாம், அடுப்பும் வேண்டாம், கேஸும் வேண்டாம், சபையும் வேண்டாம், ஊழியக்காரனும் வேண்டாம், வீட்டு ஜெபமும் இல்லை. இப்போ நான்லாம் நினைக்கிறேன், பரலோகத்துக்கு போயிட்டா நமக்கு பிரசங்கமும் வேண்டியதில்லை, இந்த விசுவாசிகள் பிரச்சனையே நமக்கு கிடையாது. அங்கே எதுவுமே கிடையாது. அங்கே தாவீதை பார்க்கலாம், அங்கே யோசுவாவை பார்க்கலாம், மோசையை பார்க்கலாம், ஏசப்பாவை பார்க்கலாம். அங்கே எந்த பிரசங்கம் தயாரிக்க வேண்டிய, இப்போ பிரசங்கம் தயாரிக்கணுமே, ஜெபம் பண்ணணுமே, ஒரு நாளும் முட்டி போடணுமே, பரலோகத்தை அபயமிடணுமே. யோசித்து பாருங்கள், எவ்வளோ கஷ்டமான காரியம். நீங்களும் தான் விடியால சமைக்கிறீங்க, மத்தியானம் சமைக்கிறீங்க, சாயந்தரம் சமைக்கிறீங்க, காலையில் குளிக்கிறீங்க, திருப்பி காலையில் எழுந்திரிச்சு அதே வேலை தான், திருப்பி அதே வேலை தான், திருப்பி அதே வேலை தான். உங்களுக்கு சலிப்பு அடைப்பது இல்லை. என்னைக்கடா எத்தனை நாளைக்கு தானே சமைக்கிறது? ஒவ்வொரு முறையும் கற்ப வேதனை தான். ஒரு பிரசவத்தை ஈஸியாக பண்ணிடலாம், 2 பிரசவத்தை பண்ணிடலாம். தினந்தோறும் பிரசவம்னா வலி எடுக்குமே, வேதனை, அது ஈஸியாக வந்துடும். இதை பெற்றுக்கொள்றது ஈஸியான காரியமா? கஷ்டமான காரியம் இல்லையா? நடத்தணும், உங்களை ஒருமுகப்படுத்தணும், உங்களை உட்கார வைக்கணும், உங்கள் தேவை நிறைவடையணும், உங்கள் மனசு குளிரணும், உங்கள் ஆத்ம திருப்தி அடையணும். நீங்கள் எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளணும். இல்லாட்டி கர்த்தர் கேள்வி கேட்பாரு, என்னுடைய மந்தையை எப்படா மேய்ச்சேன்னு கேட்பாரு. அவருக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். அவர் ஒரு நாளைக்கு சவுக்கு எடுத்துகிட்டு நின்னார்னா வழியில் பிழையாமுக்கு குறுக்க நின்னாரு, தேவ சித்தம் இல்லாத செஞ்சு அவர்களே நிற்பார். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, அவரிடத்தில் குடியிராதவர்களாக இருந்தாலும் நமக்கு ஒரு தைரியம் இருக்குது, நம்ம அங்கே போயிடுவோம்னு. இன்னும் பாருங்களேன், வசனங்களை வைக்கிறேன். இந்த சரீரத்தில் செய்த காரியங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். சில வசனங்களை மட்டும் அங்கங்கே நீங்கள் பார்த்து பாருங்கள், எப்படியெல்லாம் எழுதுகிறாரு பவுலடிகள். பிலிப்பியர் 3:20, பக்க நம்பர் 273. நம்முடைய குடியிருப்போ, உங்கள் அட்ரஸ் என்னது? பிரகரை கிடையாது, வேடசுந்தர் கிடையாது, திருமாணிக்கனூர் கிடையாது, இங்கிட்டு இருக்கிறவங்க திண்டுக்கல் கிடையாது, இன்னும் இங்கிட்டு இருக்க ஒவ்வொரு ஊரை கிழக்கு மாறம்பாடி, மேற்கு மாறம்பாடி கிடையாது, உங்களுக்கு அங்கே பெரிய குளத்துப்பட்டி கிடையாது. உங்கள் குடியிருப்பு எங்கே இருக்குது சொல்லுங்கள்? அட்ரஸ், உங்கள் அட்ரஸ் பரலோகம் தான். கேர் ஆஃப் ஜீசஸ்ன்னு தான் போட்டாகணும், இல்லாட்டி ஃபாதர் ஆஃப் ஜீசஸ்ன்னு தான் போட்டாகணும். அவர் தான் அந்த இடத்துக்கு தான் போகணும். இங்கே எழுதுறாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது, அங்கிருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு தினந்தோறும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். இந்த சரீரத்தில் நம்ம இருந்தாலும் பரலோகத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ வரப்போகிறாரு? ஒரு பாட்டு பாடுவாங்க, எப்போத்தான் நான் பரலோகத்தை பார்க்க போகிறேனோ என்று நான் அதை காணப்போகிறேனோ. ஒரு அருமையான பாடல் இருக்கு, எப்பொழுது நான் அதை தரிசிக்க போகிறேனோ. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த ஆசை வேணுங்க, நம்ம பரலோகத்துக்குள்ளே போகணுமே. அது எவ்வளவு மகிமையான ஒரு இடம், அங்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற இயற்கை காட்சிகளே இவ்வளோ கண்கொள்ளாததாக இருந்தால், பரலோகம் தேவனால் கட்டப்பட்ட நித்திய ராஜ்யம், அது எவ்வளோ அழகு நிறைந்த ஒரு இடமா இருக்கும். அதுதான் நமக்கு நிலையானது, நிரந்தரமானது, மாறாதது, உறுதியானது. அதுக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் நம்ம ஆயத்தமும் ஆகலை, 2வது விருப்பமும் படலை. இன்னும் நம்ம இங்கே இருக்கிறதுக்கு தான் நம்ம பிரயாசப்படுகிறோம். பாருங்களேன், பவுலடிகள் எழுதுகிற
சரீரத்தில் சிலர் செய்த முயற்சிகளை உங்களுக்கு காண்பித்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போனால் அது இலகுவாக இருக்கும். லூக்கா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஏற்கனவே பல ஆயிரம் முறை பேசின வார்த்தை. ஒரு மனுஷன் சரீரத்தில் எடுத்த முயற்சி, ஆனால் ஆவியானவர் வரும் பொழுது அந்த முயற்சி எவ்வளோ அழகாய் மாறுகிறது. நாமும் கூட சரீரத்தில் எடுக்கிறதெல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, பரலோகம் நமக்குள்ளே வரும் பொழுது, வசனம் நமக்குள்ளே வரும் பொழுது அதனுடைய மகிமை வேறாக மாறுகிறது. இங்கே பாருங்க, பேதுரு சொல்கிற ஒரு வார்த்தை லூக்கா 5:5, அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும். இப்போ இந்த இடத்துல இது எந்த முயற்சி? சரீர முயற்சி. முழுவதும் தூண்டில் போடுறார், முழுவதும் வலை போடுறார், முழுவதும் மீன் பிடிக்கிறதுக்கு அவர் முயற்சி எடுத்தார். ஆனால் ஒன்று கூட அடி கிடைக்கல. இதுதான் சரீர முயற்சி. வேதம் சொல்லுது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் வசனம் சொல்லுகிறது தேவ பக்தியோ இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் எல்லாவற்றிற்கும் அது பிரயோஜனம் உள்ளது. அப்போ சரீரத்தில் நம்ம முயற்சி எடுக்கக்கூடாது, ஆவியில் நம்ம முயற்சி எடுக்கணும். அந்த ஆவிக்குரிய முயற்சி தான் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமை. அந்த மனுஷனுக்கு இயேசு சொல்கிற வார்த்தையை பாருங்களே, என்ன சொல்கிறாரு பாருங்க. முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி, இதுதான் ஆவிக்குரிய காரியம், இதுதான் ஆவிக்குரிய ஊழியம், ஆவிக்குரிய காரியம். இங்கே சொல்கிறார்ல, தேவ பக்தியின் இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் அது பிரயோஜனம் உள்ளது. அப்போ இவன் முயற்சி எடுத்து 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 தோற்று போயிட்டான். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அதே வெறுமையான படகு 2 படகு நிரம்புற அளவுக்கு வார்த்தை வல்லமை வந்துருச்சு, படகு நிறைஞ்சிருச்சு. பாருங்க 7ஆவது வசனம். அப்பொழுது 6ஆவது வசனம், அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். முதல்ல போட்டது சரீர முயற்சி, 2வது போட்டது தேவனுடைய வார்த்தையின்படி வலையே போட்டான். அப்போ தேவ பக்திங்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவுதல் என்பது இந்த ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளது, அடுத்து வரப்போகிற ஜீவனுக்கும் அது பிரயோஜனம் உள்ளது. அப்போ நம்ம சரீரத்தில் முயற்சி எடுக்கக்கூடாது, ஆவியில் பிரயாசப்படணும். அதனால தான் ஆவியில் ஜெபம் பண்ணி நீங்கள் விழித்திருங்க, ஆவியில் அனலாக இருங்க, ஆவியில் உறுதியாக இருங்க. அருமையானவர்களே, அப்போ இந்த மனுஷன் விடிய 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 ஜெபம் பண்ணி அவன் ஒரு ஜெபம் கூட பண்ணலை, ஒரு வேத வாசிக்கலை, ஒரு பரிசுத்தமாக இல்லை, அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை தெரியல. ஆனால் இயேசு அந்த படகுகளை உட்கார்ந்தாரு, அந்த படகுல அவன் இடம் கொடுத்தான், வெறுமை படகுல இடம் கொடுத்தான், தோல்வியின் படகுல இடம் கொடுத்தான், வறட்சியான படகுல இடம் கொடுத்தான். இயேசு அந்த படகுல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது, நல்லா கவனிங்க, கூர்மையாய் அவன் கவனித்தான். அதனால தான் உங்களுடைய வார்த்தையின்படி போடுறேன்னா. இப்போ இன்றைக்கி பிரசங்கத்தை நிறைய பேர் கவனிக்கிறது கிடையாது, நமக்கு தெரியாது தான். இப்போ நாங்கள் பிரசங்கிக்கிறப்ப எவ்வளோ எங்களுக்கு சவால் இருக்குது தெரியுமா? நல்ல வேதத்தை தெரிந்த நிபுணர்களும் உள்ளே இருப்பாங்க, வேத கலாச்சாலையில் படித்தவங்களும் உள்ளே இருப்பாங்க, வேதத்தில் கருக்கான வசனங்களை தெரிஞ்சவங்களும் உள்ளே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது மைண்டில் போகவே போகாது, அது நமக்கு தெரியாத பிரசங்கமாக. பாட்டு படிக்கிறப்ப உருவத்தை பார்ப்பாங்க, இவன் சின்ன பையங்க நடத்தினா அட இவன் நடத்தி நம்ம கை தட்டுறதா, இவங்க நடத்தி நம்ம கையை உயர்த்த, கை தூக்குங்க. நம்ம வயசு என்ன, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நம்ம அனுபவம் என்ன, சின்ன பையங்கள்லாம் சொன்னால் நம்ம கேட்க முடியுமா? இதாங்க பெருமையுள்ளவர்களுக்கு தேவன். இங்கேருந்து ஒரு குண்டூசி சொன்னாலும் கேட்கணும், ஏன்னா இந்த இடம் வந்து தேவனுடைய இடம். தேவன் யாரை வேணாலும் பயன்படுத்தலாம். எரேமியாவை பயன்படுத்தினா சின்னவன், யோசியா சின்ன பையன் ராஜாவா, 8 வயசுல ராஜா, இன்னொருத்தன் 7 வயசுல ராஜாவானா. வேதத்தில் சின்ன பிள்ளைகளை கர்த்தர் பயங்கரமாக பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ சின்னவர்கள் என்று பார்க்கக்கூடாது. ஊழியத்தில் சின்ன பிள்ளைகள் எழும்பி வந்தாங்கன்னா அவங்கள வரவேற்கணும், அவங்க பேச்சை நம்ம கேட்கணும். எனக்கு மமதையின் எண்ணத்தில் இவரெல்லாம் பிரசங்கம் பண்ணி நம்ம கேட்குறதா அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஆவி வாழ்க்கையில் எழும்பவே முடியாது. அது சீக்கிரம் கண் சொருகி போன குருடர்களாய் மாறிடுவாங்க. அருமையானவர்களே, இங்கே பாருங்க, அவன் சொல்கிறேன் அவனுடைய வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன். அப்போ இந்த வார்த்தையை எங்கே கேட்டான்? படகுல இயேசு பிரசங்கிக்கும் பொழுது அவன் கேட்டான். அவன் வெறுமையாக இருந்தாலும், அவன் வறுமையாக இருந்தாலும், பற்றாக்குறையாக இருந்தாலும், விரக்தி அடைந்திருந்தாலும், தோல்வி அடைந்திருந்தாலும் அவன் லிசனிங் கரெக்டாக இருந்துச்சு. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்களும் இந்த வாரம் என்ன கர்த்தர் சொல்கிறாருன்னு கவனிங்க. எதை
இந்த இந்த வசனம் தானே எனக்கு நல்லா தெரியுமேன்னு நினைக்காதீங்க. உனக்கு தெரியாத 1,000,000 அர்த்தம் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். ஒரு வார்த்தைக்குள்ளே கர்த்தர் வித்தியாசப்படுத்தி பேசுவார். அற்பமான பிரசங்கத்தினாலே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த அவர் யாராக இருக்கிறாரு? வல்லவராக இருக்கிறார். சின்ன பிரசங்கமாக தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே பெரிய ரிவைவலை கர்த்தர் வைத்திருப்பார். அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, இவன் சரீர முயற்சி 2 படகு மீனை கொடுக்கல. அவனுக்குள்ள அந்த தேவ பக்தி இருக்கு இல்லையா, தேவன் மேலே வச்ச பற்று, தேவன் மேலே வச்ச நம்பிக்கை. அது சொல்கிறான், உங்களுடைய வார்த்தையின் படி வலைய போட்டேன். அப்போ அந்த வார்த்தையின் படி அவனுக்குள்ள என்ன, அந்த வார்த்தை அவனுக்குள்ளே போனதுனால தான் தேவ பக்தி வந்துச்சு. அந்த தேவ பக்தியின் படி அவன் வலைய போட்டான்ல, அது இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் அவனுக்கு பிரயோஜனமாய் மாறிடுச்சு. அப்போ நீங்கள் எதன்படி வார்த்தையை போடணும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி வலை போடு. ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் கேளு. ஆண்டவரே, இதை நான் செய்யலாமா? நான் போகலாமா? நான் இந்த காரியத்தை செய்யலாமா? நான் இங்கே போவது தேவ சித்தமா? நம்மளாம் எடுத்து எடுப்பில் ஓடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, ஆண்டவரே இதை நாங்கள் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க, நாங்கள் பிரயாணம் பண்ணுகிறோம், நாங்கள் இந்த வேலையை செய்ய போகிறோம், இந்த வேலையில் உங்களுடைய கரை இருக்கட்டும், இதில் நன்மை உண்டாக என்னை நினைத்தருளுங்க, தீமை இருந்தால் என்னை விளக்குங்க என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணினா அதில் ஆவியும் ஜீவனுமாய் கர்த்தருடைய கரம் இறங்கி வரும். இன்னொருத்தர் சரீர முயற்சியில் செய்ததை ஒரு 3 சம்பவத்தை காட்டிட்டு நான் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்குள்ளே போவது நல்லது. மார்க்கு புஸ்தகம் பாருங்கள், 5:26 பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே ஒரு சரீர முயற்சியை வேதம் சொல்லுது. மார்க்கு 5:26 வாசிக்கலாம். சரீரத்தில் அவள் எடுத்த முயற்சி அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்று ஆகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. இப்போ இவளுடைய கிரிகை, இவ சரீரத்தில் எடுத்த முயற்சி இங்கே வேதத்தில் எழுதியிருக்கு. என்னென்ன முயற்சி எடுத்தா? அநேக வைத்தியர்களிடத்தில் ஓடினாள். இதெல்லாம் கர்த்தர் சொல்லி போனாலா, இவளா போனாளா? இவளா தான் போனான். இவளுக்கு என்னென்ன வைத்தியர்கள் யார் யார் சொல்கிறாங்களோ, அங்கே போங்க நல்லா இருக்கும், இங்கே போங்க இந்த ஸ்பெஷலிஸ்ட், அது அந்த ஸ்பெஷலிஸ்ட், இங்கே போனால் இது ஸ்பெஷல், அது ஸ்பெஷல், யார் யார் என்னென்ன விளம்பரத்தை சொன்னாங்களோ அந்த இடத்தை நோக்கி அவள் ஓடினாள். இதெல்லாம் சரீர முயற்சி. வேதம் சொல்லுது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அவள் ஓடி 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 ஒவ்வொரு டாக்டர்களும் காசை வாங்கிக்கிட்டு பத்திய மருந்து, அடுத்து மாத்திரை மருந்து, இன்னும் ஊசி, டானிக்க அவங்களும் கொடுக்க 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 வாங்கி 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 பணத்தை தான் செலவழிச்சாலே ஒழிய இதெல்லாம் சரீரத்தில் எடுத்த முயற்சி. வேதம் சொல்லுது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் அது பிரயோஜனம் உள்ளது. அப்போ இவ ஒன்று ஓடினால், 2வது பணத்தை செலவழித்தால். பணம் தான் குறைஞ்சிச்சே ஒழிய வியாதி குறையவே இல்லை. அப்போ உலகத்தில் இயேசுவை விட்டுட்டு எங்கே போனாலும் சுகமே கிடைக்காது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஒரு மனுஷனுக்கு கடைசியில் வந்து சேர வேண்டிய இடம் இயேசு தான். நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க, கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. இதுக்கு மேலே வேறு இடமே கிடையாது. ஒரு மனுஷன் கடைசியில் உலகம் பூரா சுற்றிட்டு சபைக்கு வந்துட்டானா, இதுதான் அவன் நுழைய வேண்டிய கேட். இந்த கேட்டில் நுழைஞ்சிட்டானா அடுத்த கேட்டு பரலோகம் தான். நேராக சபையிலேருந்து டைரெக்டாக பரலோகம் தான். வேறு இடத்துல அவன் போக வேண்டிய வாய்ப்பே இல்லை. அங்கிட்டலாம் தப்பிச்சு பொழைச்சி உள்ளே வந்துட்டீங்கல்ல, இன்னும் திருப்பி அங்கே வெளியே போகாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, கர்த்தர் லோத்து மனைவியை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டார்ல, காட்டிட்டார்ல பாதையை, ஓடிடுறான்னா எதுக்குங்க திரும்பி பார்க்கணும்? எதுக்குங்க பின்னாடி பார்க்குறீங்க? என்னத்தை தான் பார்க்குறீங்க? அங்கே தான் விட்டுட்டு வந்துட்டோம்ல, அதெல்லாம் வேண்டான்னு தானே கர்த்தர் இழுத்து கொண்டு வந்து விட்டுட்டார். இன்னும் இனி ஓடு, அந்த நேராக ஓடு. இப்போ சபைக்குள்ளே வந்தாச்சு, இன்னொரு இடம் பாதுகாப்பு கிடையாது. இன்னொரு இடம் நமக்கு அடிபட்டு கிடந்தவனை தூக்கொண்டு சத்திரத்தில் விட்டுட்டார். அங்கே தான் சத்திரக்காரன் இருக்கேன், அவன் தான் உன்னை பராமரிப்பேன், அவன் தான் உனக்கு எல்லாம் செய்வேன். அது முடிஞ்சால் நீ போக வேண்டிய இடம் என்னது? இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, 1வது படித்தா 2வது போகணும், 2வது படித்தா 3வது போகணும். சரி, மாஸ்டர் ஆஃப் டிகிரி முடிச்சிட்டிங்க, பிஜி யூஜி எல்லாம் முடிச்சாச்சு, இன்னும் படிப்பே கிடையாது. அப்புறம் என்ன பண்ணணும்? வேலைக்கு தானே போகணும். இன்னும் திருப்பி நீ 1வதுக்கு வந்தேன்னா, அதே எனக்கு படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குல்ல, திருப்பி 1வது சேர்ந்தேன். நம்மளை விட மடையன் யார் இருக்கா? எல்லாம் உலகத்தில் ஊரெல்லாம் சுற்றியாச்சு, எல்லாம் அடிபட்டு உதப்பட்டு மிதிபட்டு கடைசியில் கொண்டு வந்து விட்டுட்டாரு சபையில். இனி வெளியே போகாதாடா, இப்படியே இங்கேருந்து பரலோகத்துக்கு தான் நீ போகணும். இங்கேருந்து நீ நேரடியாக போக வேண்டிய இடம் பரலோகம் தானா? இல்லைங்க, நாங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டே எகிப்தை பார்ப்போம், பாபிலோனை பார்ப்போம், இங்கே உட்காந்துக்கிட்டே சோதமை பார்ப்போம், இங்கே உட்காந்துக்கிட்டே குமாராவை பார்ப்போம், இங்கே உட்காந்துக்கிட்டே நாங்கள் மனதளவில் ஆவியில் நாங்கள் அங்கிட்டலாம் சுற்றுவோம்னா நம்முடைய வாழ்க்கைக்கு யாருமே உத்தரவாதம் செலுத்த முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் நினைவுகள் கர்த்தருக்கு தெரியும், உங்கள் உணர்வுகள் கர்த்தருக்கு தெரியும்.
இங்க பாருங்களேன், வேதம் சொல்கிறது, இவள் சற்று ஆகிலும் சுகமடையாத பொழுது. அப்ப இவளுடைய முயற்சி எல்லாம் தோல்வி, இவள் எடுத்த பிரயாசம் எல்லாம் தோல்வி. எத்தனை வைத்தியர்கள்ட்ட போயிருப்பா, ₹80 செலவழிச்சிட்டா. இவ செலவழிச்ச பணம் தான் வேஸ்ட். வைத்தியர்கள் அவளுக்கு மாத்திரை கொடுத்தது, ஊசி போட்டது, பத்தியும் பார்த்து என்னென்ன செஞ்சாங்கன்னு எழுதப்படலை. ஆனாலும் அநேக வைத்தியர்கள், ஒரு வைத்தியர் 2 வைத்தியர் கிடையாது, வைத்தியர்கள்ட்ட இவ போய் எத்தனை மணி நேரம் உட்காந்துருப்பான். இப்போ நம்மளே டாக்டர்கிட்ட போனால் எத்தனை மணி நேரம் உட்காந்துருக்க வேண்டியார். டோக்கன் போட்டு உட்காந்து காலு கையெல்லாம் இடுப்பெல்லாம் கலண்டு போயிடுது. இது மாதிரி தானே அவளும் போய் உட்காந்துருப்பான். எவ்வளோ நேரம் வேஸ்ட்டு. இது மாதிரி இன்னைக்கு சரீரத்தில் நம்ம எடுக்கிற எல்லா முயற்சியும் தோல்வி அடைஞ்சிரும். ஏன்னா அது பிரயோஜனம் இல்லாதது. ஆனால் தேவ பக்தி இருக்கு இல்லையா, கர்த்தர் மேலே வச்சிருக்க பற்றுதல் இருக்கு இல்லையா, கர்த்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா, கர்த்தர் மேலே வச்சிருக்கிற உறவு இருக்கு இல்லையா, கர்த்தருடைய பாதம் இருக்கு இல்லையா. பாருங்க, மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசு வர்றாரு. ஒருத்தி வசனம் தான் முக்கியம்னு உட்காந்துக்கிட்டா, ஒருத்தி வேலை தான் முக்கியம்னு உட்காந்துக்கிட்டா. பாருங்க, ஒரே வீட்டுக்குள்ளே தாங்க, ஒரே ரத்தம் தாங்க, 2 பேத்துக்குள்ளே ஒரு ரத்தம் தான் ஓடும். இப்போ பாருங்களேன், சத்தியா மாதிரி தான் அவங்க அடுத்த அக்கா இருப்பாங்க. இங்கே இருக்கிற பாருங்க, மேகி மாதிரி தான் சலமி, சலமி மாதிரி தான் மேகி. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அக்கா தங்கச்சி நிறைய பேர் இருக்காங்க. சௌமியா மாதிரி தான் அடுத்து பார்த்தா நெக்ஸி இருக்குது. எல்லாம் உருவங்கள் ஒரே மாதிரி. அறுத்து விட்டு பாருங்கள், ரத்தம் ஒன்றா தான் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு அப்பியாசம், ஒரே செல்கள் தான். இதே போல தான் மார்த்தாலும் மரியாளும் ஒரே ஆவி உள்ளவர்கள், ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, ஒரே தகப்பன் தாய்க்கு பிறந்தவர்கள். ஆனால் செயல்கள் மட்டும் ஒருத்தி சரீர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். வேலை 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 வேலை. ஒருத்தி தேவ பக்தி உள்ளவள் பேசாமல் உட்காந்துக்கிட்டா. எல்லா வேலையும் நாளைக்கு பார்த்துக்கலாம், வேலை முக்கியம் கிடையாது, கர்த்தர் தான் முக்கியம், ஏசப்பா பாதம் தான் முக்கியம். இன்றைக்கி தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, இன்றைக்கி விட்டால் இன்னொரு ஆட்ட வாய்ப்பு கிடைக்காது. இன்றைக்கி நம்ம முழுசாக எல்லா வேலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கர்த்தரோடு உட்காந்துக்கலான்னு உட்காந்துட்டான். 2 பேர்த்துடைய கிரிகைகளை கர்த்தர் பார்த்தார், 2 பேர்த்துடைய பிரயாசங்களை கர்த்தர் பார்த்தார், 2 பேருடைய டெடிகேஷன் அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்த்தார், 2 பேருடைய தியாகத்தை கர்த்தர் பார்த்தார், 2 பேருடைய வாஞ்சையை கர்த்தர் பார்த்தாரு. ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு. 2 விதமான பெண்கள் இருக்கிறாங்க. புத்தியுள்ளவள் வீட்டை கட்டுவா, புத்தி இல்லாதவள் வீட்டை இடிச்சு போடுவா. இப்போ ஒருத்தர் இடிச்சு போட்டா, அவளுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாரு? நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்குகிற, தேவையானது என்னது? பக்கத்தில் சொல்லுங்கள், ஒன்று தான்ப்பா தேவை, தேவ பக்தி தான் உனக்கு தேவை. பக்கத்தில் சொல்லுங்கள், பேசாமல் ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ண எல்லாம் கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும். எலியாவை கர்த்தர் போய் கேரி தாட்டங்கரில் உட்காருன்ட்டார். அவன் ஹிஸ்ட்ரியை யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? காக்கா 5 அறிவுள்ள ஜந்து 6 அறிவுள்ள மனுஷனுக்கு இறைச்சி கொண்டு வந்துச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. காகங்களுக்கு கட்டளை இட்டார், நீ உண்மையான தீர்க்கதரிசியாக உட்காரு, காகங்கள் வரும், காலையிலையும் வரும், சாயந்தரமும் வரும். அப்பமும் கொண்டு வந்துச்சான், இறைச்சியும் கொண்டு வந்துச்சான். இங்கே கேரி தட்டுங்களில் தண்ணி இருக்குது, குடிக்கிறாரு, உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் சொன்னபடி செஞ்சால் இயற்கைகள் நமக்கு ஊழியம் செய்யும், சிருஷ்டிப்புகள் நமக்கு ஊழியம் செய்யும். கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எலியா போய் கேபியில் படுத்துக்கிட்டேன், கெபியில் உட்காந்துருக்கிறேன், அந்த கெபிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். கர்த்தர் சொன்னார், டே இங்கே வெளியே வாடா. அங்கே யார் வந்தது? ஏஞ்சல் வந்தாங்க. கைத்தட்டுங்க பார்க்கலாம். தேவ தூதர்கள் வந்து எழுப்புறாங்க, அடையோடு வந்து நிற்கிறாங்க. பரலோகத்திலேருந்து மண்ணா வருது, எந்திரி எந்திரி வா எலியா, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் போகணும். இன்னும் நீ போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணணும், எகுவை அபிஷேகம் பண்ணணும், ஆசைக்கால அபிஷேகம் பண்ணணும். உனக்கு ஊழியன்னு நிறைய இருக்குது. நீ படுக்கிற காலம் அல்ல, நீ மடங்கி படுக்கிறவன் அல்ல. நீ நேற்று ஆகாப்பை கிடுகிழங்க பண்ணினவன், ஆகாப்புடைய சாம்ராஜ்யத்தை விக்கிரக தோப்புகளை உடைத்தவன். உன் ஊழியத்தை மறந்துவிட நான் அநீதிக்காரர் அல்ல. அதனால் நீ படுக்கிற காலம் அல்ல, வெளியே வான்னு. ஒரு முறை சாப்பிட்டுட்டு படுத்தாலும் இன்னொரு முறை கர்த்தர் தட்டி எழுப்பி 40 நாள் தேவ பர்வதரை ஓடினான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. படுத்துட்டீங்களா? கர்த்தர் விட மாட்டார். நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, இப்பயே எழும்பிட்டீங்கன்னா அடி இல்லாமல் எழும்புவீங்க. இல்லாட்டி அவர் 2 அடி போட்டு தான் என்ன செய்யணும்? எழுப்ப வேண்டியது வரும். அருமையான தம்பி தங்கச்சி, யோவான இயேசுவை பார்த்தோன்னே எப்படி விழுந்தான் தெரியுமா? சொல்லுங்கள். நீங்கள் இப்போ எந்திரிச்சிட்டிங்கன்னா செத்தவனை போல் விழுக தேவையில்லை, இல்லாட்டி இருதயம்லாம் நடுங்கி போயிடும். அருமையானவர்களே, இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அநேக வைத்தியர்கள், நீயும் பல இடத்துல ஓடி 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 களைச்சி போயிருக்கிறியா? உன் சரீரத்தில் முயற்சி எடுத்து நல்லா ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். இது சரீர முயற்சி. வேதத்தை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், சரீர முயற்சி. ஊழியத்துக்கு போகணும் போகணும் போகணும், சரீர முயற்சி. இதில் நீ தோல்வி அடைஞ்சிருவேன். கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு, என்னை தூக்கிட்டு போங்க ஆண்டவரே, நான் அன்றைக்கி போய் ஊழியம் செய்ய, இன்றைக்கி 2 மணி நேரம் ஜெபிக்கணும், என்னால் ஜெபிக்க முடியாது, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. அவர் மேலே சாய்ந்து கொள், அவருடைய உதவியை நாடு, அவருடைய ஹெல்ப் பண்ணி கேளு.
அவர் உன்னை வித்தியாசம் மறுரூபப்படுத்துவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நினைச்ச. நீ நினைக்கிறது சரீரத்தில் தோல்வி அடைஞ்சிருவ. கர்த்தருடைய தேவ பக்திக்குள்ள நீ வந்துட்டேனா ஆவியானவரை கூப்பிட்டு பாருவே, அவர் உன்னை ரன்வேல கொண்டு போய் நிறுத்திடுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நினைச்ச. அதுக்கு தாங்க பலவீனத்தில் நமக்கு உதவி செய்யக்கூடிய துணையாளர் அவரு. கர்த்தர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட்டு நான் உங்களிடத்துல வருவேன், என்னுடைய ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அவர் உங்களை சகலத்திலையும் உங்களை போதித்து நடத்துவார். உங்க பலவீனத்தில் அவர் பலனாய் இருப்பார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும். அதுக்கு தாங்க ஆவியானவர், அதுக்கு தான் ஆராதனை, அதுக்கு தான் இந்த அபிஷேக ஆராதனை. எதுக்கு நடத்துகிறான்? சும்மா உற்சாகத்துக்காக கிடையாதுங்க. நீங்க பெல்லன்னா ஓடணும். பாருங்க, வண்டியை கொண்டு போய் பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டுவாங்க. எதற்கு? ஃபுல் பண்ணிக்கணும். ஃபுல் பண்ணிட்டா 500 கிலோமீட்ரு 1000 கிலோமீட்ரு போய்கிட்டே இருக்கு. இடையில பிரேக் டவுனே ஆகாது. இன்ஜின் கரெக்டாக இருக்கா, அதுக்குரிய ஆயில்ஸ் கரெக்டாக இருக்கா, பிரேக் கரெக்டாக இருக்கா, எல்லாம் ஏர் கண்டிஷன் கரெக்டாக இருக்கா, இப்போ எல்லாம் கரெக்ட், வண்டி ஃபுல்லாகிட்டு எடுத்துட்டோம்னா போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி அபிஷேகத்தில் மட்டும் நிரம்பி 2 தடவை அக்னியில் நிரம்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த வாரம் உங்களுக்கு பயமே கிடையாது. கைத்தட்டி எல்லாத்தையும் சுட்டரிச்சுட்டு போயிட்டே இருக்கும். உங்கள் வண்டி போய்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் இன்னைக்கு பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளேன்னு வச்சுக்க, காலை அங்கே ரெடியாக ஒருத்தர் வா வா, நீ அபிஷேகம் பெறல, நீ இன்னைக்கு ஆவியில் நிரம்பல, நீ பலவீனமாண்டாள்ற, வாடா உன்னை நான் பார்த்துக்கிறேன். நான் எவ்வளோ பெரிய ஆதாமையே வெளுக்காட்டினவன், ஏவாளையே வெளுக்காட்டினவன், அவ்வளோ பெரிய பலமுள்ள சிம்சோனவே நான் பந்தாடினவன், சவுளவே தூக்கி பார்த்தவன், நீங்கெல்லாம் எனக்கு எந்த காட்டு பயடானே, அவன் யாரை விழுங்கலாமோ என்று என்ன செய்வேன்? வகை பார்த்தீங்களா? பிசாசு பார்க்குறேன், வகை தேடுறேன். அதனால் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் அனல் மூட்டு அபிஷேகத்தை என்ன பண்ண, நீ கற்றுட்டு தானே பேசுகிறேன், மனுஷன்ட்டே பேச சொல்கிறேன். ஃபோனை எடுத்துகிட்டு எப்படிக்கா பஸ்ஸுக்கு பிடிச்சிடலாமா, என்ன குழம்பு, எனக்கு கொஞ்சம் கொண்டு வரையா, உங்கள் வீட்டுக்காரர் போயிட்டாரா, நான் வந்தால் கரெக்டாக இருக்குமா, இப்போ ஆரம்பித்தோம்னா ஊருக்கு அதை பேச நேரம் சரியாக இருக்குமா. அதனால் கிழவிகள் பேச்சுக்கு இடம் கொடுக்காத, ஊர் சுத்தாத. அப்போ அருமையானவர்களே, இங்கே வேதம் சொல்லுது, அநேக இடத்துல போய் பலனற்று போச்சு. கடைசியில் இயேசுக்கிட்ட வந்து அவன் சொல்கிறா, நான் அவரை தொட்டாவாவது சுகமாவே. தேவ பக்தி, இதான் தேவ பக்தி. அந்த தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இனி வர்ற ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளது. கைத்தட்டுங்க. தேவ பக்தி கடைசியில் வந்துருங்க, ஏசப்பட்ட முடியாந்துருங்க. ஏதாவது முடியாத காரியத்தை ஏசப்பட்ட வந்து சொல்லுங்க, ஏசப்பா என்னால் முடியலை, என்னால் ஊழியம் செய்ய முடியல, என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் பாட்டு படிக்க முடியல, பாவம் மேற்கொள்ளுது, பாவ சிந்தை வருது, பாவ நினைவு வருது, என்னை தூண்டுது, எனக்குள்ளே போராடுது, எனக்கு உதவி செய்யுங்க. அவர்கிட்ட வாங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்கார். வேதம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும்னா நீங்கள் தானே, நானும் தானே, எல்லாரையும் கூப்பிடுறாரு. யாருக்கெல்லாம் இருக்குதோ எல்லாம் வாங்க. நம்ம இதெல்லாம் போய் சொன்னால் அவர் தப்பாக நினைப்பாருன்னு சில காரியத்தை நம்ம அவர்கிட்ட சொல்கிறதே கிடையாது. இப்போ கண்ணு உங்களுக்கு இடரலாக இருக்குன்னா நம்ம சொல்ல சங்கடப்படுறது, ஐயோ இதெல்லாம் போய் சொன்னால் அவர் என்னை தப்பாக நினச்சிக்குவாருன்னு நீங்களே அதை இடரிலேயே தடுமாறதீங்க. கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். அவர் ஒரு தகப்பன்கிட்ட போய் எல்லாமே சொல்லலாங்க. ஒரு பெத்த பிள்ளை தகப்பனிடத்தில் ஒளிவு மறைவில்லாமல் சொல்லணும், எனக்கு என்ன பலவீனம். பட் டாக்டர்கிட்ட போனால் கேட்குறாருல, என்ன கேட்குறாரு, உனக்கு என்னம்மா செய்யுது, வயிற்றில் என்ன செய்யுது, இடுப்பில் என்ன செய்யுது, உன் காலில் என்ன செய்யுது, உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. அப்போ கர்த்தரிடத்தில் வந்து உன் பிரச்சனையை சொல்லு. உனக்கு மைண்டு பாதிப்பு வருதா, மைண்டில் போராட்டம், மைண்டில் ஏதாவது சின்ஸ் பிரச்சனை வருதா, பாவம் என்ன வருதா, நீ அதை வெக்கப்படாத. மனுஷன்ட்டு சொல்ல வேணாம், எந்த மனுஷன்ட்டு சொன்னாலும் வெளியே சொல்லிவிடுவேன். கர்த்தரிடத்தில் போய் சொல்லு, ஏசப்பா என் மைண்டு தடுமாறுது, என் நினைவு தடுமாறுது, என் உணர்வு தடுமாறுது. சில பேருடைய கண்ணு பார்த்துருக்கிறீங்களா, ஒரு இடத்துலையே நீங்கள் இப்படியே சுற்றும், அவங்கள பார்த்தாலே தெரியும். அப்படியே இப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க, அப்படியே கண்ணிலேயே அவங்க ரவுண்ட் அடிப்பாங்க. அவங்க கண்ணில் இன்னும் ரசிக்கப்படலைன்னு அர்த்தம், அந்த கண்ணு இன்னும் ரசிக்கப்படலை. சிலருக்கு வாய் ரசிக்கப்படலை. இன்னும் நம்ம நடுவிலே நிறைய பேர் வாய் பார்த்தா ஓட்ட வாயாக இருக்கும், பேசக்கூடாதுன்னா பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு வரையும் வாய் ரசிக்கப்படலை. சிலருக்கு உணர்வு ரசிக்கப்படலை, சிலருக்கு உணர்ச்சிகள் ரசிக்கப்படலை, சிலருக்கு கோபம் இன்னும் ஊரில், இந்த கோபத்தில் நம்ம ரசிக்கப்படவே இல்லை. அந்த கோபத்தை அடக்கவே முடியல. சொல்லுவாங்க, கோபம் வந்துச்சுன்னா என்ன ஆயிடுவேன், நீயே பாவம் தானே செய்வ, பாவம் செஞ்சால் எங்கே போவோம். மோசே அவ்வளோ குணசாலி, உத்தமன் என்று வேதம் சொல்லுது, உண்மையுள்ளவன் என்று வேதம் சொல்லுது. ஆனால் கோபத்தை கர்த்தருடைய வார்த்தையில் அவன் கரெக்டாக இல்லை, அவனுடைய கோபம் அடிச்சு கண்மலையை நொறுக்கி விட்டேன். அங்கே அவன் தடுமாறிட்டான். ஆண்டவர் சொன்னார், சரி நானும் உனக்கு எவ்வளோ கிரேஸ் பீரியடு கொடுத்து பார்த்தேன், இதுக்கு மேலே நான் பொறுக்க முடியாதுப்பா, நியாயப்பிரமாணத்துக்கு நான் கட்டுப்பட்டு தானே ஆகணும், அதனால் நான் உனக்கு கரெக்டான தீர்ப்பு தான் தரணும்னு
அவர் தீர்ப்பு சொல்லிட்டார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னொரு மனுஷனை சொல்லிட்டு நான் வேகமாக முடிக்க போகிறேன். மத்தேயு 17:16 வாசிக்கலாம். மத்தேயு 17:16. ரீபாகாலா ரபா ஷபாலா ரபா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். 17:16. மத்தேயு 17:16. அவரை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல். ஒரு தகப்பன் என் மகனுக்கு இறங்கும் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். ஒரு தடவை தீக்குள்ளே விழுகிறேன், ஒரு தடவை தண்ணிக்குள்ளே விழுகிறேன். அவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரில. இவங்க யாருக்கிட்ட கொண்டு போனாங்களா? சீசர்கள் இடத்துல. இன்றைக்கி நிறைய பேர் சீசர்கள் இடத்துல அங்கே போகிறான். இப்போ இவன் பாருங்க, வியாதிக்காரங்களை சீசர்கள் இடத்துல கொண்டு போனானா. இயேசுக்கிட்ட கொண்டு வராமல் எதுக்கு சீசர்கிட்ட போனான்? சீசரை தெரியும் பொழுது இயேசுவை தெரியாதா? தெரியுமா தெரியாதா? சீசர்கள் இடத்துல போக தெரிஞ்சவனுக்கு இயேசுவின் இடத்துல எப்படி போக தெரியாமல் இருக்கு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீசர்கள் இடத்துல தான் ஊரெல்லாம் போய்கிட்டு இருக்குது. இயேசுவுக்காக வாழ்ந்தவர்களிடத்துல போனால் ஒன்றும் ஆகாது. அவனே சொல்கிறேன், நான் அவர்களிடத்துல போனேன்னு ஒன்றும். மரியாள் அழகா சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி. அப்போ யார் சொல்கிறத செய்யணும்? இயேசு சொல்கிறத செய்யணும். சீசர்கள் இடத்துல ஓடுறது, மற்றவர்களிடத்துல ஓடுவது. இன்னைக்கு சீசர்கள் இடத்துல யார் இருக்கா? மோசை பதிலாக அந்த ஆசனத்தில் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்களை வச்சுருக்குறாங்க. ஊழியக்காரங்க சொல்லிட்டா சேர்த்தாங்க, ஊழியக்காரங்க சொல்லிட்டா சேர்த்தாங்க. சில பேருக்கு ஊழியக்காரங்க குட்டி தெய்வமாக ஆகிட்டாங்க. ஊழியக்காரங்களை கடவுளாகவே மாற்றி அவரவே பின்பற்றுறாங்க. பாஸ்டர் சொன்னால் சில இடத்துலலாம் பயமுறுத்தி வச்சுருக்காங்க சபையை. சில பாஸ்டர்கள்லாம் அவங்க தான் அங்கே எல்லாமே. அவங்கள மீறி எது நடந்தாலும் அந்த ஜனங்கள் பயப்படுவாங்க. ஐயோ, அப்போ அப்படிலாம் விக்கிரகத்தை ஆக்காதீங்க. ஊழியக்காரனை என்னைக்கு விக்கிரகம் ஆக்காதீங்க. அவனும் மனிதன், அவனும் பாடுள்ளவன், அவனும் பலவீனமானவன், அவனுக்கும் எல்லா கோப தாபங்கள் எல்லாமே இருக்கும். அவனை நீங்கள் பெரிய உன்னத ஸ்தானத்துக்கு தூக்கிட்டு கடைசியில் அங்கே குறைய பார்த்துட்டு கடைசியில் பின்மாற்றமாக போயிடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு ஒருத்தர் தான் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க தகுதி உடையவர். கைத்தட்டி எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் கீர்த்தியும் புகழும் வந்தனமும் வாழ்த்துக்களும் எல்லா கணத்திற்கும் அவர் ஒருத்தர் தான் பாத்துறார். எந்த மனுஷனும் அந்த பாத்திரத்துக்கு பக்கத்தில் போக முடியாது. அதனால நீங்கள் இயேசு நினைத்த வாரணும். அப்போ இவர்கள் மாம்சத்தின்படி ஓடினார்கள், சரீரத்தில் முயற்சி எடுத்து தோத்து போனார்கள். ஆனால் இயேசு கிட்ட வரும் பொழுதோ இயேசு சுகமாக்கினார். கைத்தட்டி கருத்திற்கு சொல்லுங்க, மகிமை செலுத்துங்க. சரீர முயற்சி பக்கத்தில் சொல்லுங்க, அற்ப பிரயோஜனம். ஆனால் தேவ பக்தி இருக்கு இல்லையா, அது இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் அது பிரயோஜனம் உள்ளது. சில காரியத்தை உங்கள் மத்தியில் வைத்துட்டு நான் செய்தியை முடிக்கிற டைம் ஆயிடுச்சு. 2 தீமோத்தேயு 3:12 வாசிக்கலாமா? அங்கே முதல்ல தேவ பக்தியாக நடந்தால் என்ன நடக்கும்? இன்னைக்கு அநேகர் கேள்வி இதுதான். என்னங்க பிரதர், ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறீங்க, பைபிள் படின்னு சொல்கிறீங்க, ஆவியில் நிரம்புன்னு சொல்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் பரலோகத்தை பற்றியே சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு ஏன் பிரதர் இப்படி நடக்குது? கேள்வி. 2 தீமோத்தேயு 3:12 வாசிக்கலாமா? அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன படுவார்கள்? ஏன் உங்களுக்கு துன்பம்? தேவ பக்தியாய் நடந்தாலே என்னதான் வரும்? இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரராய் இல்லாதபடியினால் உலகம் உங்களை பகைக்கிறது. நீ உலகத்தோடு ஒத்து போயிட்டேன்னா உலகம் உன்னை சிநேகிக்கும். நீ உலகத்துக்கு எகெயின்ஸ்டாக இருந்தேன்னா இந்த உலகம் உன்னை என்ன செய்யும்? பகைக்கும். அப்போ இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்கு? இயேசு சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு, தெசலோனிக்கேயர் எழுதுறாரு, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய அப்பாயின்மெண்ட்டே என்ன தெரியுமா? உபத்திரவம் தான். இப்போ ஏன் பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுறாங்க? ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கஷ்டம், ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டம் அவங்கள போட்டு ஆட்கொள்ளுது. அப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுத்தப்படுவார்கள். நீங்கள் வேதத்தில் எபிரேயர் 11 இப்போ படிக்க வேணாம், நேரம் இல்லை, வீட்டில் போய் படுங்க. எல்லாம் விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியில் நடந்தார்கள், அவர்கள் அப்படின்னா இப்படின்னு பெரிய ஒரு பட்டியல் இருக்குது. இவங்க எல்லாமே விசுவாச வீராங்கனைகள். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தீமை தான் நடந்துச்சு, உபத்திரவம் தான் நடந்துச்சு, கஷ்டம்தான் நடந்துச்சு. அப்போ அந்த கஷ்டத்திலையும் உபத்திரவத்திலையும் கண்ணீரிலையும் அவர்கள் இயேசுவுக்காக வாழ்ந்தார்கள். அப்போ நாமும் கூட இந்த உலகத்தில் நமக்கு உலகம் சாதகமாக இருக்காது, நமக்கு பாதகமாக தான் இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே இந்த உலகம் பாதகமாக தான் இருக்கும், ஆனால் இயேசு நமக்கு சாதகமாக இருப்பார். கைத்தட்டி கருத்துறாரு. அதனால் நீங்கள் இயேசு தான் முக்கியம், நமக்கு இந்த உலகம் முக்கியம் கிடையாது. ஏன்னா இது இப்பிரபஞ்சம் அழிஞ்சு போகிறது, இது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு.
நம்ம பரலோகத்து குடிமகன்கள். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற வரையும் நமக்கு சில போராட்டங்கள் வரும். அடுத்து பாருங்களே, 2 பேதுரு புஸ்தகம் 2:9. இந்த தேவ பக்தியாக இருக்கிற நமக்கு அடுத்த காரியத்தை சொல்கிறாரு. 279வது பக்கம், 2 பேதுரு. தேங்க்யூ ஜீசஸ். 323வது பக்கம், 323. 2 பேதுரு புஸ்தகம் 2:9 வாசிக்கலாம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் நின்று ரட்சிக்கவும். நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள்னா உங்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாயந்தீர்ப்புக்கு நாளுக்கு வைக்கவும் அறிந்து இருக்கிறார். உங்களை ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். நீங்கள் அவங்களுக்கு ஒன்றும் ஆக்கினை சொல்ல வேண்டாம், அவங்க ஆல்ரெடி ஆக்கினை தீர்ப்புக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன் துன்மார்க்கனுக்கு சீக்கிரம் முடிவு வரல தெரியுமா? அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது. என்னென்னா, அவன் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு அக்கினிக்குள்ளே போக போகிறான். அதனால் இந்த உலகத்திலே தான் அவன் நிம்மதியாக இருந்துட்டு போக போகிறான். அதனால தான் மரணத்திற்கு ஏதுவாக இருக்கிறவனுக்கு திராட்சரசம் கூட கொடுங்கிறார், வேதத்தில் இருக்குது. அவன் துக்கத்தை மறக்கிறதுக்கு அவன் திராட்சரசம் கூட குடிச்சிட்டு போகிறான். ஏன்னா அவன் இந்த உலகத்தில் கடைசி நாளில் இருக்கிறான். அவன் இந்த வேதனையை மறக்கிறதுக்கு என்னவோ பண்ணிட்டு போகிறான். நித்தியமாக அவன் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்? வேதனைப்பட போகிறேன். அதனால் இந்த உலகத்தில் எப்படியே இருந்துட்டு போட்டோன்னு ஆண்டவர் கொஞ்சம் காலத்தை கூட்டி கொடுக்குறாரு. சரி, இருந்துட்டு போட, அங்கே போய் யுகமாக நீ அங்கே இருக்க போகிற. பிசாசுக்கே கர்த்தர் கிருபை பாராட்டிட்டு இருக்காரு. எப்படின்னா தெரியுமா? அவன் பன்றிக்குள்ளே போகட்டும்னு கேட்ட உடனே கர்த்தர் சரி போடான்ட்டார். ஏன்னா அக்கினிக்குள்ளே பாதாளத்துக்குள்ளே போயிருந்தா அன்னைக்கே அவன் உள்ளே போயிடுவேன், வெளியே வர முடியாது. ஏன்னால் அவர் திறந்தால் தான் திறக்க முடியும், பூட்டினால் பூட்டப்பட்டதான். அவர் அன்னைக்கே பாதாளத்துக்குள்ளே போயிருந்தா அவன் வெளியவே வந்திருக்க முடியாது. ஆனால் அந்த பிசாசுடைய சத்தத்துக்கும் கர்த்தர் இறக்கம் பாராட்டி பன்றிக்குள்ளே போகிறேன்னா சரி போடான்ட்டார். போ, உன் ஆசை அவ்வளோ தானே. எவ்வளோ காலம் நீ பன்றிக்குள்ளே இருப்ப, எவ்வளோ காலம் நீ மரத்துக்குள்ளே இருப்ப, எவ்வளோ காலம் நீ உருவத்துக்குள்ளே இருப்ப, எவ்வளோ காலம் நீ சித்திரத்துக்குள்ளே இருப்ப, எவ்வளோ காலம் நீ மனுஷனுக்குள்ளே ஒளிஞ்சிருப்ப. ஒரு நாள் உனக்கு அக்கினி கடல் இருக்குது. அது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் இருக்குது. அப்போ ஏன் இன்னைக்கு அக்கிரமக்காரனை இன்னும் விட்டு வச்சிருக்காரு தெரியுமா? அவருக்கு தெரியும் அவன் மேலே இறக்கப்படுறார். சரி, இருந்துட்டு போட்டோம், நான் கொஞ்சம் காலம் தானே. நீ ஆனால் உண்மையாரு, நீ நித்தியத்துக்குரியவள், நீ பரலோகத்துக்குரியவன், நீ தேவனுடைய மகிமைக்காய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க தேவ சாயல். ஆனால் அவனோடு நீ ஒப்பிடாத. அவனை நான் கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கிறேன். அக்கினிக்கு அங்கே எழுதியிருக்கிறார் பாருங்க, அந்த வசனத்தை நல்லா படிங்க. அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆனால் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும் அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு சோதனை வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், உபத்திரம் வரும், பாடுகள் வரும். ஆனாலும் உன்னை தப்பு வைப்பார். கைத்தட்டி கர்த்தருக்கு நான் சொன்னேன். நீ எதில் விட்டு கொடுத்தாரு? இப்போ நான் மகள் வீட்டில் 40 நாள் ஆச்சு, என்னையோட 38 நாள் அவன் தம்பி படுத்திருக்கிறாரு. தங்கச்சி பாவம் கஷ்டப்பட்டு மகள் இருக்காங்க. ஆனால் எதில் விட்டு கொடுத்தாரு? நேற்று கேட்டேன், என்ன பாப்பா ஏதாவது குறை இருக்கா? இல்லை, எல்லாவற்றிலும் கர்த்தர் நிறைவாக இருந்தார். கைத்தட்டி கர்த்தர். இங்கே இருக்கிற எல்லாரும் நீங்கள் கடந்து வந்த பாதையில் எத்தனை நாள் நீங்கள் பட்டினி கிடந்தீங்க? ஏன் இதை கேட்குறேன்னா, உனக்கு ஏதாவது குறை இருக்கா? கர்த்தர் குறையாக விட்டுட்டாரா? ஏன் நான் ஜெபத்தை கூட்டணும் இல்லையா? நான் உத்தரவாதம் செலுத்தணும் இல்லையா? அப்போ இங்கே கடந்து வந்த எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு குறைவு கிடையாது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். குறை மாதிரி தெரியும், ஆனால் விட்டு கொடுக்க மாட்டார். வேதனை மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் வேதனையில் போக மாட்டீங்க. கர்த்தர் அந்த இக்கட்டில் உங்களை தாங்க அவர் வல்லமையுள்ளவராக. அப்போ இங்கே வேதம் சொல்லுது, தேவ பக்தி உள்ளவர்களை என்ன பண்ணுவார்னு வேதம் சொல்லுது, அழகாய் சொல்லுகிறது, சோதனையிலிருந்து ரட்சிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எத்தனை சோதனை வந்தாலும் உனக்கு அவர் போதுமானவராக இருப்பார், உன்னை தாங்குவார். இன்னும் நிறைய காரியங்களே பேச நேரம் இல்லை. சரி, வேதம் சொல்லுது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் முடியாது. ஆனால் ஆவியானவர் அந்த நாவில் இறங்கினார்னு வச்சுங்களே, அடங்கி போயிடும். கைதட்டி. அதுக்கு தாங்க ஆவியானவர் அந்நிய பாஷை பேசுன்னு எத்தனையோ பேச்சு பேசுகிறீங்களே, அதெல்லாம் நாங்கள் ஏன் வேண்டான்னு சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசுகிறோம். அது கர்த்தருடைய பாஷை, அது பரலோகத்தினுடைய பாஷை, அது தூதர்களுடைய பாஷை. அது பேசுகிறப்ப பக்தி விருத்தி லிப்டப் கிடைக்கும். அப்படியே நீங்கள் அடுத்த மண்டலத்தில் எழும்புவீங்க. அதை பேசுங்கன்னா நம்ம புறணியை தாங்க பேசுகிறோம். மற்றவங்களை பற்றி பேசிக்கிட்டு அது பேச்சை நிறுத்துங்க ப்ளீஸ். அதை எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. யாரை பற்றி பேசுங்க? அந்நிய பாஷையில் தெரிஞ்ச பாஷை 2 வார்த்தை வருதா, எடுத்த உடனே இப்போ பிறந்திருக்கிற பிள்ளை எடுத்த உடனே நம்மளை மாதிரி சரளமாக பேசுமா? பிள்ளைகளை வளர்த்தீங்களே, சொல்லுங்கள். அம்மானு சொல்லங்காட்டி அதில் 100 தப்பு இருக்கும், அப்பான்னு சொல்கிறதுல 100 தப்பு இருக்கும். அது அப்போ பேசுகிறது எல்லாம் தப்பாக தான் பேசும். ஆனால் நம்ம என்ன ரசிப்போம் தெரியுமா?
அதை பார்த்து நம்ம சொல்லுவோம், என் பிள்ளை நல்லா பேசுது, என் பிள்ளை அப்படியே அழகழகாக முத்து முத்தாக பேசுதுங்கிறோம். இப்போ எழுதுதானே, எடுத்த உடனே நம்மளை மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் இருக்கா? கோணலாக தாங்க இருக்கா, கோடு தான் போடணும், ஜீரோ தான் போடணும், இப்படி தான் சொல்லி கொடுக்குறோம், நாங்களே சொல்லி கொடுக்குறோம். ஆனால் அது அழகாக இருக்காது. ஆனால் அந்த பிள்ளைக்கு குட்டு தான் போடுவோம். இது என்ன கூட்டிகிட்டு வந்தாலும் நாங்கள் குட்டு போடுவோம். ஏன்னா என்கரேஜ் பண்ணணும் இல்லையா, அவனை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது இல்லையா. அப்போ அந்த பிள்ளை வளர்ந்து அவள் பார்த்தா முத்து முத்தாக எழுதும். கைத்தட்டி கருத்தருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தா? அப்போ பேசும் பொழுது முதன்னு பேசும் பொழுது, இப்போ நான் இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேன் இல்லையா, என் ஜெபம் ஒன்றே ஒரு வசனம் தான் எனக்கு தெரியும், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் பைபிளில் படிக்கலையா அந்த காலத்தில், எங்கிட்ட கேட்ட ஒரு வசனம் என் காதில் பட்டுச்சு. அது ஒன்றை தவிர எனக்கு எதுவுமே ஆதியாகமம் எங்கே இருக்குன்னு தெரியாது, லேவியராகம்னு அப்படி ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது. பைபிளை நான் பார்த்துருக்கிறேன், திறந்ததே கிடையாது. அதுதான் 24 வயது வரை என்னுடைய வாழ்க்கை. என் கூட இருந்த பிறப்புகள்லாம் பின்னாடி இருக்குது. பைபிள் கொடுத்தவங்களும் இங்கே தான் இருக்காங்க. என் கூட இருந்து என்னுடைய உண்மை சுபாவம் தெரிஞ்சவங்களும் பின்னாடி தான் இருக்காங்க. அப்படி சுத்த ஜீரோ, சர்வ முட்டாள், ஒன்றுமே தெரியாத என்ன இந்த ஆழத்துக்குள்ளே கொண்டு போய் இந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை சொல்லி கொடுத்து இன்னைக்கு உலகத்திற்கெல்லாம் பிரசங்கிக்க வச்சிருக்கிறாருன்னா, இந்த சர்வ முட்டாளுக்கு உதவி செஞ்சவர் உனக்கு உதவி செய்ய மாட்டாரா? கைத்தட்டி கருது. ஜெபிக்கவே தெரியாதுங்க, ஒன்றும் கூட தெரியாது. நான் பாடின முதல் பாட்டு சாரோனின் ரோஜா, அந்த பாட்டு தான் எனக்கு முதன்னு மதுரையில் இருக்கிற கத்தீட்ரல் ஆலயத்தில் எனக்கு பாட கொடுத்தாங்க. நான் அந்த ஆலயத்தில் எந்திரிச்சு நின்று இப்படி வந்து நின்று சாரோனின் வாயை திறந்ததோடு நின்றுட்டேன். ஏன்னா அந்த கூட்டத்தை பார்த்த உடனே எனக்கு இருள் அப்படி நடுங்கி போச்சு. இருதுமே ஃபுல்லாக ஆப்பிரிக்கா கண்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐயோ மாட்டிக்கிட்டமே, பாட்டு ராகம் தெரியல, ஒன்றும் தெரியல. அன்னைக்கு எனக்கு வயிற்றுக்குள்ளே வந்த டிசென்ட்ரிகள், இருதயத்தில் ஹார்ட் பீட்டோடைய லெவலும் ப்ரெஷருடைய வேகமும் துட்டிக்குது, பாட்டு உளருது. நினச்சேன், ஐயோ நம்ம எப்படி தான் இந்த பாட்டை முடிக்க போகிறோன்னு. அது டெடிகேஷன் பாட்டு. காடானாலும் மேடானாலும் இயேசுவின் பின்னே போக துணிந்தே. 36 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பாட்டை நான் பாடினேன், ஃபாதர் பாட்டு. அந்த பாட்டை எதுக்கு என்னை பாட சொன்னாங்கன்னா, ஊழியத்தில் காடு வரும், மேடு வரும், பள்ள வரும், குண்டு வரும், குழி வரும், வியாதி வரும், வறுமை வரும், தரித்திர வரும், போத்திர வரும், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், தூக்கி எறியக்கூடிய காலங்கள் வரும். ஆனால் பின்மாற்றமாக நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அன்னைக்கு அந்த பாட்டை நான் படித்தேன். இப்போ 36 ஆண்டுகளுக்கு பின்னாடியும் கர்த்தர் என்னை நிலைநிறுத்தியிருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். அப்போ ஒன்று கூட தரையில் விழுகாதுங்க, கவலைப்படாதீங்க. ஒன்றும் தெரியாத கபோதிக்கே கர்த்தர் இவ்வளோ ஞானத்தை கொடுத்து உங்கள் மத்தியில் நிறுத்துவார்னா, நான் வளர்த்த பிள்ளைகள்லாம் தங்க கட்டிகளாக வளர்த்துருக்கேன். கைத்தட்டி கதை நான் உங்களை பற்றி நான் வந்து சொல்கிறேன். என் பிள்ளைகளெல்லாம் சிங்கங்களா, சிறுத்தைகளா, யுத்த புருஷர்களா, தாவீதின் வேறுகளா கர்த்தர் கொடுத்துருக்காரு. வர்றவங்களாம் என்கிட்ட பாராட்டிட்டு போவாங்க. உண்மையிலே உங்கள் சபையில் நீங்கள் வச்சிருக்கிற ஆட்கள், அதில் இருக்கிற அந்த சாலமோனை பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, சீர் வரிசைகள், அவங்க நிற்கிறக்கூடிய அபியாசங்களை பார்த்துட்டு வர்றவங்கெல்லாம் பிரமிப்பாங்க. அது மாதிரி உங்களை பார்த்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, என்கிட்ட சொல்லிட்டு போவாங்க, உண்மையிலே கிரேட் பிரதர், நல்ல சபையை வச்சிருக்கிறீங்க, நல்ல பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறீங்க, நல்ல ட்ரெயினப் பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் ஸ்தானத்திற்கு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு போகும்பொழுது அதுதான் என்னுடைய உழைப்பிற்கு கிடைத்த பிரயாசம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். இப்போ இங்கே வேதத்தில் அழகா சொல்கிறாரு, நாவை அடக்கமா அபிஷேகம் தான் வேணும். பக்கத்தில் சொல்ல, அதனால தான் நாவை மேற்கொள்றதுக்கு ஆவியான பேசிக்கிட்டே இருங்க. அந்நிய பாஷையில் பேசு. உனக்கு 2 வார்த்தை தெரியுதா, 1 வார்த்தை தெரியுதா, அரை வார்த்தை தெரியுதா, ஒன்றும் தெரியலையா, சோத்திர 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 சோத்திரன்னு சொல்லிக்கிட்டே இரு, அப்படியே டங்கு வரும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. பிரயாசப்படுங்க, ஆவியின் கனிகள் வரும், வெளிப்பாடுகள் வரும், பற்பல பாஷைகள் வரும், வியாக்கியானங்கள் வரும். பேசிக்கிட்டே இருக்கணுங்க. மனுஷன்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டு கர்த்தர்கிட்ட பேசுங்க. நீங்கள் தனிமையாக இருக்கப்போ புலம்பல் சத்தம் கேட்கணும். கடந்த நாளில் அன்பு மகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, உங்கள் வீட்டுக்கார்ட்ட ஏதாவது மாற்றம் இருக்கா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஒன்று உணர்றியா, அங்கே ஏதாவது ஒரு நடக்கிறத நீ கவனிச்சியா? நான் கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க ஒரு பதில், நடு இரவில் பாட்டு சத்தம் கேட்குது, நடு இரவில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறாரு, நடு இரவில் அங்கே ஒரு அசைவுதலை நாங்கள் பார்க்குறோம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கிரியை செய்கிற காலம் வரும் பொழுது கிரியை நடக்குங்க. நடிச்சாமல் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, பாட்டு படிங்க, நடிச்சாமல் கர்த்தரோடு பேசுங்க. நடு இரவில் பேசுகிறவன் தான் உலகத்தை அசைப்பான். கைத்தட்டிங்க. தனியாக ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான்னா அவன் உலகத்தை அசைப்பான். தனியாக ஏனோக்கு மாதிரி ஒருத்தன் நடந்தானா, எலியா மாதிரி ஒருத்தன் நடந்தானா, யோசுவா மாதிரி ஒருத்தன் தனியாக போய் கர்த்தரிடத்தில் உட்காந்துருக்கிறானா, அவன் வருங்காலத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, உலகத்தை அசைக்கும்படி தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். கைத்தட்டியா அவனுக்கு தாங்க அந்த உணர்வு வரும். தனித்து போ,
தேவனை சந்திக்க போ, மலை மேலே ஏறி போ. சீனாய் மலை மேலே மோசே ஏறி போனார்ல, அங்கே இரவு நேரத்தில் இயேசு ஜெபிக்க வனாந்தரத்துக்கு போனார். இரவெல்லாம் மலை மேலே போய் ஜெபம் பண்ணார். அவர் எங்கெல்லாம் தனித்து 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 போய் என்ன பண்ணினார்? ஜெபம் ஜெபம், தேவ பக்தி தேவ பக்தி. தேவனோடு நடக்குது, தேவனோடு உறவாடுதல், தேவனோடு வீற்றிருத்தல். டிஜிஎஸ் ஐயா சொல்கிறாரு, ஒரு 3 நிமிடம் அவருக்கு இடைவெளி கிடச்சிச்சு. அந்த 3 நிமிடம் நம்ம என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணுவோன்னு அவர் என்ன பண்ணார்? முழங்கால் போட்டார். அந்த 3 நிமிடத்தை அவர் பயன்படுத்துகிறப்பார். இந்த 3 நிமிடத்தில் எதுக்கு அங்கங்கே போய் பேசணும், ஆண்டவர்கிட்ட பேசலான்னு அவர் முழங்கால் போட்டார். அடுத்த நிமிஷம் கர்த்தர் பரலோகத்துக்கு கூட்டி போயிட்டார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த வித்தின் 3 மினிட்ஸில் கூட அவரால் தனித்து இருக்க முடியல, தேவனோடு இருந்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றிங்க. வேதம் சொல்லுது, தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்போதும், மீதி நீங்க சொல்லுங்க, எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால், பக்கத்தில் சொல்லுங்க, அசைக்க மாட்டோம். எந்த பயல் என்னை அசைக்க முடியாது. முன்னாடி யார் இருக்கா? இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜீசஸ், முன்னாடி வச்சிருக்கிறேன். அவரை கொண்டு போய் என் முன்னாடி வச்சிருக்கிறேன். அவரும் நானும் இருக்கிறோம். அப்போ இயேசுவோடு நீ நடந்தேன்னா ஒரு பயல் உன்னை தொட முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் இயேசுவோடு நடங்க, வசனத்தோடு நடங்க, அபிஷேகத்தோடு நடங்க, கர்த்தரோடு ஒன்றித்திருங்க. ஏனோக்கு தேவனோடு மெத்துசுலாவை பெற்ற பின்பு ஏனோக்கோடு சஞ்சரித்திருந்தான். யோசுவா பாருங்க, ஆலயத்தை விட்டு பிரகாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். பார்த்தீங்களா? சின்ன பையன்தாங்க, ஆனால் பிரியவே இல்லைங்க. கர்த்தரோடு ஒண்டி கொண்டான். அவனை தான் கர்த்தர் தூக்கி டாப்பில் கொண்டு போய் கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறவனாய் வைத்தார். கைத்தட்டி கர்த்தர். தயவுசெய்து உங்களிடத்துல என் வாலிப பிள்ளைகள் நிறைய கிதியோன் இருக்கிறீங்க, தனித்து போங்க. சும்மா கூட்டம் கூட்டமாக போய் பேசினதையே பேசி எத்தனை நாளைக்கு தான் இந்த கதையை பேசுவீங்க? எத்தனை நாளைக்கு தான் உங்களை பற்றியே பேசுவீங்க? தயவு செய்து தேவனிடத்தில் தனித்து போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உன் பாரத்தை எனக்கு கொடுங்க, இல்லாட்டி என் பாரத்தை நீங்கள் கேளுங்க. நம்ம 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கலாம், நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுங்களே. உங்கள் மத்தியில் அவர் ரெடியாக இருக்கிறாருங்க. யாரை என்னை தேடி வருவாங்கன்னு சொல்லி அவர் ரெடியாக இருக்கிறார். நீங்கள் மட்டும் அவரை தேடி வந்துடுங்க, கர்த்தர் உங்களோடு சங்கமிக்க ஆரம்பிச்சிடுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். இன்னும் நிறைய பகுதிகளை நான் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் ஒன்னே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2:10, இந்த சரீரத்தை நீங்கள் எப்படி வைக்கக்கூடாது, ஏனென்றால் இந்த சரீரத்தை கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த சரீரம் எப்படி இருக்கக்கூடாதுன்னு வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 2:10 வாசிக்கலாமா? தகுதியான, அப்போ தகுதி இல்லாத வஸ்திரம் இருக்கு. கடைக்கு போனீங்கன்னா சினிமாக்காரனுக்கு அங்கே வஸ்திரம் இருக்கு, நாடகக்காரங்களுக்கு அங்கே வஸ்திரம் இருக்கு, கரகாட்டக்காரங்களுக்கு அங்கே வஸ்திரம் இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்களுக்கும் வஸ்திரம் இருக்கு, செவிலியர்களுக்கும் அங்கே வஸ்திரம் இருக்கு, காவல்துறையில் பணியாற்றவங்களுக்கு அங்கே வஸ்திரம் இருக்குது, சபைக்குரிய வஸ்திரம் இருக்குது, உலகத்துக்குரிய வஸ்திரம் இருக்கு, ஆபாச வஸ்திரம் இருக்கு. அது பொது இடம், அது பொது ஸ்தாபனம், அங்கே எல்லாமே வச்சிருப்பேன். ஆனால் உனக்கு எது வஸ்திரம், நீ எந்த வஸ்திரம் போடணும் எழுதுறாரு பத்தியா? தகுதியான வஸ்திரங்களாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலும் தங்களை ஆமென். இன்னைக்கு அலங்கரிப்பு தான் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுக்கு வேற இன்னைக்கு அழகு நிலையங்கள் வேற வந்துருச்சு. கவர்ச்சியா எப்படி மாத்துறது, அதை என்ன பண்ணுனா நீ பார்க்குற மாதிரி இருப்ப அப்படிங்கிறதுக்கு அதுக்கு மேல் வசனம் எழுதியிருக்கிறாரு. 9ஆம் வசனம் 8வது வசனம். புருஷர்களை எல்லாம் வாசிங்க பார்க்கலாம் கொஞ்சம். நீங்கள் புருஷர்கள் 8வது வசனம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்றியும் புருஷர்கள் கோபமும், ஆமாம் புருஷர்கள்லாம் நீங்கள் நல்லா இது கோபத்தோடு ஜெபிக்க கூடாது, தர்க்கத்தோடு ஜெபிக்க கூடாது. நீங்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை, ஆமென், இந்த வார்த்தையை நிறுத்தணும் ஒரு நிமிஷம். கோபத்தோடு கையை தூக்குனா கையை ஒடிச்சு விட்டுருவார், தர்க்கம் பண்ணிக்கிட்டு கையை தூக்குனா கையே இருக்காது. இன்னைக்கு என்ன வேணாலும் பண்ணுறது. அப்புறம் கடைசியில் வந்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயானா அவர் பார்ப்பார், ஏன்டா மாயக்காரனே நீ இன்ன வரையும் இப்படி பேசிட்டு இங்கே வந்து அல்லேலூயா சொல்லிட்டு இருக்கியான்னு அவர் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். கோபம் அது நம்முடைய வாழ்க்கையில் இல்பொருளாய் கொண்டு வந்துடும். கோபத்தை விட்டுரும். கோபம் கொண்டாலும் பக்கத்தில் சொல்லுங்க, கோபப்படுறவங்கள்ட்ட சொல்லுங்க, எதுக்குங்க இவ்வளோ கோபம், நீங்கள் கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டா என்ன, நீங்கள் தாங்க தூண்டி விடுறது. ஒரு வார்த்தை அவங்க சொன்னால் ஒரு 1000 வார்த்தை எதிர்த்து சொல்லினா இவர் என்ன பண்ணுவாங்க பாவம். அவங்களாம் உண்மையிலே பாவம், வெளியிலேயும் கஷ்டப்படுறாங்க.
வீட்லேயும் வந்து வீட்டுக்காரம்மாலும் டென்ஷன் ஆகிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுவாங்க? உங்கள்ட்ட அவங்க வாங்கி சாப்பிட்றாங்கன்னா நல்ல சாப்பாடு கொடுங்க. மனைவிமார்கள் புருஷர்களுக்கு நல்ல உணவை கொடுங்க, ஸ்ட்ரென்த்தான உணவை கொடுங்க, சுவையான உணவை கொடுங்க. உங்களுக்கு அவங்க கையில் வாங்கி சாப்பிட்றாங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் போட்டு கொடுத்தா அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? ஆகிற புருஷனோ ஆகாத புருஷனோ புருஷன் ஆயிடுச்சுல, ஆண்டவன் மாறேன்னு தானே நீங்கள் கூப்பிடணும். மாற்றி வாய் உளறி விளக்க மாறேன்னு கூப்பிட்றாதீங்க, பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. உங்கள்கிட்ட சாப்பிட்றாங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்தா அவங்க எத்தனை நாளைக்கு பொறுத்து இருப்பாங்க? ஏன் உனக்கு சொல்கிறது, ஏன் இதை தின்னா இறங்காதோ, உன் பொழப்புக்கு இது பத்தாதோ? நிறைய புருஷர்களில் மனைவிகள் என்ன செய்கிறது, மதிக்காததுனாலையும் அவங்கள கவனிக்காததுனாலையும் அவங்க மேலே மரியாதை செலுத்ததுனாலையும் இன்னைக்கு குடும்பம்லாம் சிதைந்து கிடக்கிறது, உடைந்து கிடக்கிறது. அது திசை மாறி போய் கொண்டு இருக்கு. வேலை பார்க்குற இடத்துலலாம் புருஷர்களை, நான் வர்றேன் பார், யாருமாண்ணா இந்த அவன் என்னம்மா இப்படி சொல்றேன்னா, அவனுக்கெல்லாம் என்னங்க மதிப்பு? அங்கிட்டு வர்றவர் சொல்லுவாங்க, அவர் நல்லவருங்க. அவனாவது முடிச்சவிக்கு முள்ள மாதிரி, இவர் உனக்கு நல்லவரா? அடுத்தவங்களத மதிப்பாக சொல்லி நம்முடையதை மதிப்பற்றமா பேசக்கூடாது. அது சகோதரிமார்களுக்கு உங்களுக்கு சொல்றாரு. ஸ்திரீகளும் பேசவே மாட்டீங்க. இதுக்கு எம்பிட்டு நேரம் தெரியுமா? இப்படி வளையலை சுத்துறது, இப்படி சுத்துறது, இங்கிட்டு தூக்கி கட்டுறது, அப்புறம் இப்படி போட்டு பார்க்கறது, அப்புறம் இப்படி போட்டு பார்க்கறது, அப்புறம் இங்கிட்டு தொங்க விட்டு இங்கிட்டு திரும்பி விடுறது. ஹலோ, இங்கிட்டலாம் நான் பார்த்து பேசுனேன்னா நேரம் ஆகி போயிடும். இதுக்குள்ள 2 அதிகாரம் படிச்சு போடலாம். உண்மையா பொய்யா? இது நான் எழுதலை, பவுலடிகள் எழுதியிருக்காரு, தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது. அடுத்து என்னது? அது மண்ணில் இருந்து தாங்க பொண்ணு வந்துச்சு. ஆனால் அதுக்கு என்ன மதிப்பு தெரியுமா? ஒரு கொஞ்சோண்டு ஒன்றை போட்டுட்டா அந்த கழுத்து தானா வெட்டச்சுக்கிட்டு அப்படியே இருக்குதான். அந்த அது தன்னறியாமே ஒரு 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 ஒத்து வேகத்தை, இது இல்லைன்னா அது முகம் அப்படி தொங்கிக்கிட்டே இருக்கும். அதில் போட்டுட்டான்னு அவங்க நட்டை எண்ணெய், ஒட்டை எண்ணெய், மெட்டுக்கு எண்ணெய், அப்படி சியோன் குமாரத்தையே மெடிக்கு நடக்காத நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் போட்டுட்டு தைரியமாக போயிட்டு வர்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த வீட்டுக்கு வெளியே வர்றப்போ வரையும் தைரியமாக இருப்பாங்க, வெளியே வந்தோன்னே போட்டு பொத்திக்குவாங்க. அப்புறம் அப்படியே ஒடிஞ்ச கழுத்து மாதிரியே போயிட்டு அங்கே யாராவது அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் 2 பேர் நல்லா இருக்கே அப்படி அந்த இந்த வார்த்தைக்கு தாங்க அவங்களுக்கு அப்படியே குளிர் விட்டு, இதுதானே உண்மை. யாராவது அதை பார்க்கணும், அது நல்லா இருக்குன்னு சொல்லணும். சேலையை பார்க்கணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும். உங்கள் கூந்தலை பார்க்கணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும். உங்கள் செருப்பை பார்த்து கை குவாலிட்டி செருப்புன்னு இந்த யாராவது ஒருத்தர் பார்க்கணும். அதுதாங்க தவறான. வேற ஒருத்தர் பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம போடுறதா? இது வேற ஒருத்தர் தானே பார்க்குறாங்க. உங்கள் வீட்டுக்காரர் பார்க்கலான்னா வீட்டுக்குள்ளேயே பாட்டிட்டு வச்சுக்கலாமே. நீ பப்ளிக்கில் போய் யாராவது ஒருத்தர் அதை பார்த்து பாராட்டணும், யாராவது ஒருத்தர் உன்கிட்ட இருக்குன்னு தெரியணும், யாராவது ஒருத்தருக்கு அது என்னத்தை கொடுக்கணும், கண் பார்வையை தூண்டணும். ஆனால் இன்னொரு வசனம் இருக்குது, இடர்ல இருந்தால் இல்லாத ஒருத்தன் என்ன பண்ணுவேன்? ஒருத்தன் சாப்பிட்றேன், ஒருத்தன் பட்டினியாக இருக்கிறேன், அவன் என்ன நினைப்பேன்? பொறுத்து பார்த்துட்டு பிடிக்குதான் திம்பேன். உன்கிட்ட இருக்குது போடுற, இல்லாதவன் என்ன பண்ணுவேன்? அப்போ அவனுக்கு ஆசையை நீ தூண்டுறையில் அவனுக்கு அப்புறம் தான் வீட்டில் போய் போட்டு மனைவி சொல்வா, கடனை வாங்கியாவது முதல்ல எனக்கு வாங்கி கொடு, வட்டிக்கு வாங்கியாவது எனக்கு இது வாங்கி கொடு, அவங்கெல்லாம் வச்சுருக்காங்க, இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க, எனக்கு கொடுன்னு சொல்லி அந்த குடும்பம் கடைசியில் எல்லாமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடும். நான் சொல்லலைங்க, என் மேலே கோவிக்காதீங்க. இங்கே வேதம் சொல்லுது பாருங்கள், ஸ்திரீகளும் மயிரை பின்னிதலாவது, பொன்னிலாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை, இது எல்லாத்துக்கும் தானே பொதுவு. வஸ்திரம் வேணுங்க, வஸ்திரத்தை வாங்க வேண்டாம்னு சொல்லலை, அதுக்குன்னு ஒரு தகுதியான வஸ்திரம். அந்த தகுதி மீறி அந்த வஸ்திரத்தை அப்படியே கண்ணு பழிக்கிற மாதிரி எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி வஸ்திரம் போடாது. ஒன்று அப்படி போடுவாங்க, இல்லாட்டி பூரா பக்கம் ஓட்டையாக போடுவாங்க, இல்லாட்டி அரையும் குறையுமா போடுவாங்க. இதெல்லாம் போட்டால் பிறருக்கு இடர்கள் தானே. அவங்கள என்ன சொல்கிறது, பார்க்குறவன் என்ன பண்ணுவேன், அந்த வேலை போகிறவன் 4 தடவை திரும்பி தானே பார்ப்பேன்.
அப்போ உங்களுடைய வஸ்திர தகுதியாக இருக்கணும். பவுலடிகள் எழுதுறார், ஏன்னா இந்த சரீரத்தில் நீ செய்கிற எல்லாமே அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆவி தேவ பக்தி தான் ஜீவனுக்கும் இந்த ஜீவனுக்கும் இனி வர்ற ஜீவனுக்கும் அது பிரயோஜனம் உள்ளது. அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, எங்கள் வேதம் சொல்லுது, சகோதரிமார்கள் வஸ்திர தேவை. வஸ்திரம் இல்லாமல் ஆதாமுக்கு கர்த்தர் வஸ்திரம் கொடுத்தார், தோல் உடையை கொடுத்தார், இல்லைன்னு சொல்லலை. அந்த வஸ்திரம் கட்டாயம் தேவை. ஆனால் அது தகுதி உடையதாக, அது மகிமை உடையதாக, அது மேன்மை உடையதாக, அது பிறருக்கு இடரில் இல்லாததாக, பிறரை இடரில் படுத்தும்படி தூண்டக்கூடியதாக இல்லாமல், அது பார்க்கும் பொழுது மகிமை செலுத்தக்கூடியதாய், மரியாதை செலுத்தக்கூடியதாய், ஏற்புடையதாய் அந்த வஸ்திரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் கடைசியில் மல்கியா 2:15 வாட்சி முடிக்கலாம். 1125 பக்கம் மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம். தேங்க்யூ ஜீசஸ். 1125 பக்கம். தேங்க்யூ ஒண்டர். 105 பக்கமா 25, 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். 105 பக்கம் வசிக்கலாமா? ஒருவனை அளவா படைத்தார், ஆமென். பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாத படிக்கு உங்கள் ஆவியை குறித்து தேவன் எதுக்கு ஒருவனை படைத்தார்? தேவ சந்ததி, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்கு தானே. அப்ப நமக்குள்ள இருந்து என்ன பெறணும்? தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறார். ஆனா ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி நம்ம இருக்கணும். அப்ப துரோகம் என்பது மனைவி கணவனுக்கு செஞ்சாலும் சரி, கணவன் மனைவிக்கு செஞ்சாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளுக்கு செஞ்சாலும் சரி, பிள்ளைகள் பெற்றோருக்கு செஞ்சாலும் சரி, துரோகம் துரோகம் தான். நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ட்ராக்கில் நீங்கள் போகணும். அது தேவ பக்தியை உண்டாக்கும்படியாக இருக்கணும். இப்போ செய்தியினுடைய தலைப்புக்கு வரலாம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலையும் அது பிரயோஜனம் உள்ளது. எல்லாரும் எளிமை நின்று பரலோகத்துக்கு நேர கரங்களை உயர்த்தி இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு நிறைய காரியங்களை பேசி இருக்கிறாரு. ஒரு வேளை கரெக்ஷன் பண்ண வேண்டிய பகுதிகள் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிடுங்க. விட்டு விட வேண்டிய பகுதிகள் இருந்தால் விட்டு விடுங்க. தள்ளி போக வேண்டிய பகுதிகள் இருந்தால் தள்ளி போயிருங்க. உதாசீனப்படுத்தி தூக்கி எறிய வேண்டிய பகுதிகள் இருந்தால் தூக்கி எறிஞ்சிருங்க. ஏசப்பாவுக்கு பிரியமா நீ கரை திரை பிழை மாசு மறு குற்றமற்ற மகளாய் அவருடைய வருகையில் நீ காணப்படணும். கண்ணு இடர்ல இருந்தால் பிடுங்கி போடுன்னு வேதம் சொல்லுது. கை இடர்ல இருந்தால் வெட்டி போடு என்று வேதம் சொல்லுது. கால் இடர்ல இருந்தால் தரித்து போடு என்று வேதம் சொல்லுது. கையாவது காலாவது உனக்கு இடர்னால நீ நரகத்துக்குள்ள போகாதபடி அவைகளை விட்டுட்டு நீ பரலோகத்துக்குள்ள வரணும்னு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதனால கைகளை உயர்த்தி, ஏசப்பா இந்த செய்தியை கேட்குற எல்லா பேரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த செய்தி உலகத்தில் பெரிய அசைவுதலை கொண்டு வரட்டும். தேவையில்லாத இடத்துல ஆண்டவரே இது போகாதபடி பிரயோஜனமுள்ள இடத்துல இது பிரவேசித்து அநேக ஆத்துமக்களை கர்த்தருக்கு நற்கந்தகமாய் மாற்ற கிருபை பாராட்டும். மகிமை உமக்கு செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே.